ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله أرسله الله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإذ قال موسى لقومه اذكروا نعمة الله عليكم إذ أنجاكم من آل فرعون يسومونكم سوء العذاب ويذبحون أبناءكم ويستحيون نساءكم وفي ذلكم بلاء من ربكم عظيم وإذ تأذن ربكم لئن شكرتم لأزيدنكم ولئن كفرتم إن عذابي لشديد وقال موسى إن تكفروا أنتم ومن في الأرض جميعا فإن الله لغني حميد صدق الله العظيم. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் தஆலாவுடைய கிருபையால் 735வது வாரமாக தப்சீருடைய இந்த தொடர் பயான் ஆரம்பிக்கப்படுகிறது. சூரை இப்ராஹீம் என்ற அத்தியாயத்தின் 5 ஆயத்துகள் இதற்கு முன்னால் சொல்லப்பட்டிருக்கின்றன. வலகத் அர்சல்னா மூசா பி ஆயாத்தினா, மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நாம் நம்முடைய ஆயத்துகளை கொண்டு அனுப்பினோம். எதற்காக வேண்டி என்றால், அன் அஹ்ரிஜ் கௌமக மினல் ظுலுமாத்தி இலன் நூர், இருள்களில் இருந்து ஒளியின் பக்கம் உம்முடைய சமுதாயத்தினரை நீர் கொண்டு வர வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா சொன்னார். அவர்களுக்கு உபதேசம் செய்யும் பொழுது முந்தி நடந்த சம்பவங்கள், முந்திய மனிதர்கள் வாழ்ந்த முறைகள் ஆகியவற்றையெல்லாம் சொல்லி காட்டுங்கள். வதக்கிருஹும் பி ஐயாமில்லாஹ், அல்லாஹுடைய நாள்களை பற்றி அவர்களுக்கு நினைவூட்டுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொன்னார். அல்லாஹுடைய நாள்கள் என்று சொன்னால், காலங்களிலே என்னென்ன நடந்தனவோ அந்த விஷயங்களை சொல்லி காட்டுங்கள். அதே மாதிரி அல்லாஹ் தஆலா யார் யாருக்கு என்னென்ன நியாமத்துகளை பாக்கியங்களை செய்திருந்தான் என்று சொல்லி காட்டுங்கள். கேட்காதவர்களுக்கு என்னென்ன தண்டனைகளை வழங்கினான் என்பதையும் சொல்லி காட்டுங்கள் என்றெல்லாம் அல்லாஹ் தஆலா சொன்னான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக அவர்களுடைய அந்த சமுதாயத்தினர் பனி இஸ்ரவேலர்கள் ஃபிரௌனுடைய பிடியிலிருந்து தப்பினார்கள். கொடுமையான தண்டனை வேதனையிலிருந்து தப்பினார்கள். அவர்களுக்கு ஏராளமான நியாமத்துகள் பாக்கியங்களை அல்லாஹ் தஆலா செய்திருந்தான். அதை நினைவு கூறும்படியாக அல்லாஹ் தஆலா அடுத்தும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கட்டளையிடுகின்றான், மக்களுக்கு சொல்ல சொல்லி. வஇத் கால மூசா லிகௌமிஹி, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய சமுதாயத்தினருக்கு, கூட்டத்தினருக்கு சொல்லிய விஷயங்களை நினைவு கூர்ந்து பாருங்கள். அவர் சொன்னார், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார், உத்குரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும், அல்லாஹ் தஆலா உங்களுக்கு செய்திருக்கக்கூடிய நிஅமத்தை நீங்கள் நினைவு கூர்ந்து பாருங்கள் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கவுமுகளுக்கு சொன்னார். என்ன நியாமத்துகள் செய்தான்? ஏராளமான நியாமத்துகள் பாக்கியங்களை அருளி இருக்கின்றான். இங்கே அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது 2-3 விஷயங்களை சொல்லுகின்றான். இது அஞ்சாக்கும் மின் ஆலி ஃபிரௌன, ஃபிரௌனுடைய கூட்டத்தினரை விட்டும் உங்களை நாம் காப்பாற்றிய பொழுது உங்களுக்கு செய்த நியாமத்தை நினைவு கூர்ந்து பாருங்கள். யசூமூனக்கும் சூ அல் அதாப், அந்த ஃபிரௌனுடைய கூட்டத்தினர் உங்களுக்கு ஒரு தீய தண்டனையை, தீய வேதனையை அவர்கள் சுவைக்க செய்து கொண்டிருந்தார்கள், கொடுத்து கொண்டிருந்தார்கள்.
அடிமைகளாக எந்த விதமான உரிமையும் இல்லாமல் மனிதன் என்ற நிலை மாறி மிருகங்களை விட மிக கேவலமாக கொடுமையாக அவர்களை அந்த ஃபிரௌனுடைய கூட்டத்தில் நடத்தி கொண்டிருந்தார்கள். எல்லா விதமான இப்பொழுது சாதாரணமாக கொத்தடிமைகள் என்பதாக சொல்லுகின்றார்களே, அதை விட மோசமாக. ஏனென்றால் ஆட்சி முழுவதும் அவனுக்கே சொந்தமாக இருந்தது. அவனை கேட்பதற்கு எதிர்ப்பதற்கு ஆளே கிடையாது. எந்த சக்தியும் அவனை மீறியதாக அந்த நேரத்திலே அங்கே இல்லை என்ற காரணத்தினால் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கௌமுகள் பனி இஸ்ரவேலர்கள் பெரும் அடிமைகளாக அவர்களிடத்திலே சிக்கி தவித்தார்கள். அதை அல்லாஹ் தஆலா நினைவூட்டுகின்றான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்பி அவனுடைய பிடியிலிருந்து அவனுடைய கொடுமையிலிருந்து அந்த மக்களை அல்லாஹ் தஆலா காப்பாற்றினான். அதை நினைவு கூறும்படியாக அல்லாஹ் தஆலா சொல்லி, அது பெரிய நியாமத்து உங்களுக்கு செய்தது, அந்த நியாமத்தை நீங்கள் நினைத்து பாருங்கள் என்று சொல்லுகின்றார். ஃபிரௌனுடைய கூட்டத்தாரிடத்திலிருந்து உங்களை அவர்கள் கடுமையான வேதனை செய்த அந்த நிலையை விட்டு உங்களை காப்பாற்றியதை நினைவு கூர்ந்து பாருங்கள். இன்னும் அவர்கள் இந்த பனி இஸ்ரவேலர்களை என்ன செய்தார்கள் என்று சொன்னால், வயுதப்பிஹூன அப்னாஅக்கும் வயஸ்தஹ்யூன நிசாஅக்கும், உங்களிலே ஆண் குழந்தைகளை அறுத்து கொலை செய்தார்கள் அவர்கள், உங்களில் உள்ள பெண் குழந்தைகளை உயிரோடு விட்டுவிட்டார்கள். 2 தடவை நடந்த நிகழ்ச்சிகள் முன்னால் உள்ள ஆயத்துகளிலே சொல்லப்பட்டு இருக்கின்றன. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறப்பதற்கு முன்னதாகவே ஜோசியர்களுடைய குறியின்படி ஒரு ஆண் குழந்தை பிறக்கும், அது உன்னுடைய ஆட்சிக்கு எதிராக இருக்கும் என்று அந்த குறிகாரர்கள் சொன்னதின் காரணமாக பனி இஸ்ரவேலர்களிலே பிறக்கக்கூடிய ஆண் குழந்தைகளை எல்லாம் அறுத்து கொலை செய்தான். யார் வீட்டிலே பனி இஸ்ரவேலுடைய யாருடைய வீட்டில் குழந்தை பிறந்தால், இவ்வளவு கடுமையான சட்டம், கடுமையான பாதுகாப்பு, அத்தனை பாதுகாப்புகளையும் சட்டங்களையும் மீறி அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பிறக்கச் செய்தான். பல ஆயிரக்கணக்கான ஆண் குழந்தைகளை அறுத்து கொலை செய்தார்கள். பெண் குழந்தை பிறந்தால் உயிரோடு விட்டு விடுவார்கள். இந்த நிலையிலே கடுமையான பாதுகாப்புக்கு பிறகும் கூட அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பிறக்கச் செய்தான். பிறக்கச் செய்தது மட்டுமல்லாமல் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய தாயாருக்கு ஒரு மனோ உதிப்பை ஏற்படுத்தி அந்த குழந்தையை ஆற்றிலே விட்டுவிடும்படியாக சொன்னான். அந்த குழந்தை ஒரு பெட்டியிலே வைக்கப்பட்டு ஆற்றிலே விடப்பட்டது. அந்த பெட்டி ஃபிரௌனுடைய தோட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆற்றினுடைய பகுதியிலே போய் ஒதுங்கியது. அதில் இருக்கக்கூடிய குழந்தையை ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா அம்மையார் எடுத்து தன்னுடைய குழந்தை போல் வளர்த்தார்கள். கொலை செய்யக்கூடாது, கொலை செய்ய வேண்டும் ஆண் குழந்தைகளை என்பதாக நினைத்து, எந்த குழந்தை பிறந்தால் இவனுடைய ஆட்சிக்கு ஆபத்து ஏற்படுமோ அந்த குழந்தையை அல்லாஹ் தஆலா பாதுகாத்து அவனுடைய வீட்டிலேயே, ஃபிரௌனுடைய வீட்டிலேயே வளரக்கூடிய ஒரு சூழ்நிலையை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி தந்தான். இது மிகப்பெரிய பாக்கியம். அதற்கு பிறகு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வளர்ந்த சம்பவம் அதுவெல்லாம் முன்னால் சொல்லப்பட்டு இருக்கின்றது. இப்பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறப்பதற்கு முன்னதாகவே ஆண் குழந்தைகளை அறுத்து கொலை செய்து தீமைகளை செய்து கொண்டிருந்தான். உங்களை அடிமைகளை போன்று நடத்தி, அடிமைகளாகவே நடத்தி மிக கொடுமைகளை புரிந்து கொண்டிருந்தான். அதற்கு பிறகு ஒரு கட்டத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனுடைய பிடியிலிருந்து தப்பித்து மதியன் என்ற நகருக்கு சென்று நபி ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பாதுகாப்பிலே அவர்கள் இருந்து கொண்டிருந்தார்கள். அதற்கு பிறகு அவர்கள் திரும்ப ஊருக்கு வந்தார்கள். நபித்துவம் கிடைத்த பிறகு எகிப்து நாட்டுக்கு வருகின்றார்கள். அப்பொழுதும் இதே ஒரு நிலை ஏற்பட்டது. ஜோசியக்காரர்கள் சொன்னார்கள், ஆண் குழந்தை பனி இஸ்ரவேலர்களை பிறக்கக்கூடிய ஒரு ஆண் குழந்தையின் மூலமாக உன்னுடைய ஆட்சிக்கு தீங்கு இருக்கின்றது, ஆட்சி அகற்றப்படும் என்பதாக சொன்னார்கள். அதை நம்பி மறுபடியும் ஆண் குழந்தைகளை எல்லாம் கொலை செய்து கொண்டிருந்தான். இம்மாதிரியான 2 நிலைகளிலும் 2 கட்டங்களிலும்
அல்லாஹ் உங்களுக்கு மிகப்பெரிய உதவியை செய்திருக்கின்றான், பெரிய ஞானத்தை செய்திருக்கின்றான். அப்படிப்பட்ட ஃபிரௌனுடைய பிடியிலிருந்து உங்களை காப்பாற்றி அல்லாஹ் உங்களை மிகப்பெரிய வெற்றிக்குரியவர்களாக ஆக்கி வைத்தது அல்லாஹ் செய்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஞாமத். அதை நினைவு கூர்ந்து பாருங்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். யுதப்பிஹூன அப்னாஅக்கும் வயஸ்தஹ்யூன நிசாஅக்கும், உங்களில் உள்ள ஆண் குழந்தைகளை அறுத்து கொலை செய்தார்கள் அவர்கள், உங்களுடைய பெண்களை அவர்கள் விட்டுவிட்டார்கள், பெண் குழந்தைகளை விட்டுவிட்டார்கள். வஃபீ தாலிக்கும் பலாஉம் மிர் ரப்பிக்கும் அதீம், சரித்திரம் நீளமானது, சொல்லப்பட்டிருக்கு முன்னால் பல தடவை. வஃபீ தாலிக்கும், இந்த விஷயத்திலே, இந்த குழந்தைகளை அறுப்பது, ஆண் குழந்தைகளை பெண் குழந்தைகளை விட்டு விடுவது, அதே போன்று ஃபிரௌனுடைய பிடியிலிருந்து உங்களை காப்பாற்றியது, இதிலே பலாஉம் மிர் ரப்பிக்கும் அதீம், உங்களுடைய ரப்பிடத்திலிருந்து மிகப்பெரிய நிஅமத், மிகப்பெரிய பாக்கியம் உங்களுக்கு இருக்கின்றது. வஃபீ தாலிக்கும், இதிலே என்று சொன்னால் ஃபிரௌனுடைய பிடியிலிருந்து உங்களை காப்பாற்றியதிலே உங்களுக்கு மிகப்பெரிய நன்மை இருக்கின்றது, நிஅமத் இருக்கின்றது என்று அர்த்தம். அல்லது ஆண் குழந்தைகளை கொலை செய்து பெண் குழந்தைகளை உயிரோடு விட்டார்களே, அந்த விஷயத்திலே, வஃபீ தாலிக்கும், இந்த விஷயத்திலே, இப்படி கொலை செய்து பெண் குழந்தையை கொலை செய்யாமல் விட்ட அந்த விஷயத்திலே பலாஉம் மிர் ரப்பிக்கும் அதீம் என்று சொன்னால் உங்களுடைய ரப்பிடத்திலிருந்து மிகப்பெரிய சோதனை உங்களுக்கு இருக்கின்றது. பலா என்ற அந்த வார்த்தைக்கு ரெண்டு அர்த்தம், நிஅமத் என்று ஒரு அர்த்தம், சோதனை என்று ஒரு அர்த்தம். ரெண்டு அர்த்தமும் ரெண்டு கருத்துக்களை வைக்கும்போது பொருத்தமாக அது வரும். சரி, அல்லாஹ் மிகப்பெரிய நிஅமத்தை செய்திருக்கின்றான், சோதனை செய்தான், சோதனைக்கு பின்னால் உங்களுக்கு வெற்றியை கொடுத்தான். அதை நீங்கள் நினைவு கூர்ந்து பார்த்து அல்லாஹ் நன்றி உள்ளவர்களாக, அவனை முழுமையாக வணக்கம் செய்யக்கூடியவர்களாக நீங்கள் ஆக வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளை இருக்கின்றான். அதை வலியுறுத்தி அல்லாஹ் சொல்லுகின்றான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மக்களுக்கு சொன்னதாக குறிப்பிடுகின்றான். வஇத் தஅzzன ரப்புக்கும், என்னுடைய சமுதாயத்தினரே, உங்களுடைய ரப் உங்களுக்கு அறிவித்த நேரத்தை நினைவு கூர்ந்து பாருங்கள். எப்படி அறிவித்தான்? லஇன் ஷகர்தும் லஅஸீதன்னகும், நீங்கள் நன்றி செலுத்தினால், எனக்கு நன்றி செலுத்தினால், லஅஸீதன்னகும், உங்களுக்கு நான் அதிகப்படுத்துவேன் என்று சொன்ன அந்த காலகட்டத்தை நீங்கள் நினைவு கூர்ந்து பாருங்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் சொன்னான். மூசா அலைஹிஸ்ஸலாம் தங்களுடைய கௌமுகளுக்கு சொல்லுகின்றார்கள். அதை அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே பதிவு செய்து நமக்கு சொல்லுகின்றான். உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் பொதுவான விஷயம். ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய கௌமுகளுக்கு சொன்னது அல்லாஹ் சொல்லியதாக. வஇஸ் தஅzzன ரப்புக்கும், உங்களுடைய ரப்பு அறிவித்த நேரத்தை நினைவு கூர்ந்து பாருங்கள். எப்படி அறிவித்தான்? லஇன் ஷகர்தும் லஅஸீதன்னகும், நீங்கள் நன்றி செலுத்தினால் நான் உங்களுக்கு அதிகப்படுத்துவேன். இந்த ஆயத் மிக அற்புதமான ஆயத். ஷுக்ர், நன்றி என்பது ஒவ்வொரு மூமினான மனிதனிடத்திலும் பல்வேறு அமைப்புகளிலே, பல்வேறு விதங்களிலே இருக்க வேண்டும் என்பதை இது இங்கே தெரியப்படுத்துகின்றான். அல்லாஹ் தஆலா முதல்ல சொன்ன அந்த ஆயத்தின்படிக்கு பார்த்தா, லஇன் ஷகர்தும், நீங்கள் நன்றி செலுத்தினால் என்று சொன்னால், எதற்கு நன்றி செலுத்தினால்? நான் கொடுத்த நியாமத்துகளுக்கு நீங்கள் நன்றி செலுத்தினால், நான் என்ன நியாமத்துகளை உங்களுக்கு வழங்கி இருக்கின்றேனோ அதற்கு நீங்கள் நன்றி செலுத்தினால். லஇன் ஷகர்தும் இன்ஆமி, அல்லது நியாமி, என்னுடைய நியாமத்துகளுக்கு நீங்கள் நன்றி செலுத்தினால், லஅஸீதன்னகும் மின் ஃபضலி, என்னுடைய கருணையை உங்களுக்கு நான் அதிகப்படுத்துவேன் என்று ஹஸனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இப்படி விளக்கம் சொல்லுகின்றார்கள். லஇன் ஷகர்தும் நிஅமதி லஅஸீதன்னகும் மின் தாஅத்தி, நான் கொடுத்த நியாமத்துகளுக்கு நீங்கள் நன்றி செலுத்தினால் எனக்கு வழிபடுவதை உங்களுக்கு நான் அதிகமாக்குவேன். நீங்கள் நன்றி செலுத்தும் போது வழிபாடு செய்யக்கூடிய, வணக்கங்கள் செய்யக்கூடிய ஒரு தன்மையை உங்களுக்கு நான் கொடுப்பேன். இப்போ வணக்கம் செய்வதும் கூட அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தும் போதும் அதிகமாகும். ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய கருத்து, லஇன் வஹத்தும் வ அதாதும் லஅஸீதன்னகும் மினஸ் ஸவாப், நீங்கள் என்னை ஏகன் என்பதாக ஒருமைப்படுத்தினால், வாத்தாழ்த்தும், இன்னும் எனக்கு நீங்கள் கட்டுப்பட்டால், வழிபட்டு நடந்தால்,
ல அஸீதன்னக்கும் மினஸ் ஸவாப், அதற்குரிய நன்மைகளை உங்களுக்கு நான் அதிகப்படுத்தி தருவேன் என்பதாக சொன்னார். ஷுக்ர் என்பதற்குரிய விளக்கங்கள் முன்னால் நிறைய சொல்லப்பட்டு இருக்கின்றன. நன்றி செலுத்துவது என்ன என்ன என்பது பற்றி சூரத்துல் பக்ராவிலே ஆரம்பத்திலேயே யா அய்யுஹல்லதீன ஆமனூ குலூ மின் தய்யிபாத்தி மா ரஸக்னாக்கும் வஷ்குரூ லில்லாஹி இன் குன்தும் ஈய்யாஹு தஅபுதூன் என்ற ஒரு ஆயத்து அங்கே சொல்லப்பட்டது. நீங்கள் அவனையே வணங்கக்கூடியவர்களாக இருந்தால் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொன்னார். சூரத்துல் பக்ராவில் ஆரம்பத்தில் வந்திருக்குது. நிறைய விளக்கங்கள் சொல்லியிருக்கோம். எப்போ சொன்னோம்? 20 வருஷம் ஆச்சு. இப்போ சொல்லலை, 20 வருஷத்துக்கு முன்னால் சொன்ன அந்த ஆயிடுச்சு சூரத்துல் பக்ராவில். ஷுக்குர்னா என்ன அப்படின்னு கேட்டா, அஸ்ஸனாஉ அலல் முஹ்ஸினி பிமா, அதாவது நன்மைகளை அல்லாஹ் தஆலா எந்த நன்மைகளை வழங்கி இருக்கின்றானோ அந்த நன்மைகளுக்காக வேண்டி நன்றி செலுத்துவது, நியாமத்துகளை வழங்கி இருக்கின்றானே அதற்காக வேண்டி நன்றி செலுத்துவது. அஷ்ஷுக்ரு அல் இஅ்திராஃபு ஃபீ தக்ஸீரி ஷுக்ரி லில் முன்இம், இப்படியும் ஒரு கருத்து சொல்லப்பட்டிருக்கின்றது. அல்லாஹ் தஆலா நமக்கு நியாமத்துகளை வழங்கி இருக்கின்றான். நியாமத்துகளை வழங்கி அவனுக்கு நான் நன்றி செலுத்துவது மிக மிக குறைவாக இருக்கின்றது என்று அவனிடத்திலேயே சொல்லுவது, யா அல்லாஹ் நான் உனக்கு நன்றி செலுத்த முடியாதவனாக இருக்கின்றேன் என்று மனப்பூர்வமாக அல்லாஹ் தஆலாவிடத்தில் விண்ணப்பிப்பது, இதற்கு பெயர் ஷுக்ர் என்பதாக சொல்லப்படும். நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னதை போல, கைஃப அஷ்குருக யா ரப்பி, என்னுடைய ரப்பே உனக்கு நான் எப்படித்தான் நன்றி செலுத்த முடியும். வஷ்குரு நிஅமத்தும் மின்க, நன்றி செலுத்துவதும் உன்னிலிருந்து உள்ள ஒரு நியாமத். நன்றி செலுத்தக்கூடிய ஷுக்ர் செய்யக்கூடிய மனப்பான்மை எனக்கு தருவதும் உன்னுடைய நியாமத்தை சேர்ந்தது. நன்றி செலுத்துவதற்காக வேண்டி நான் உட்கார்ந்து உனக்கு நான் நன்றி செலுத்த ஆரம்பித்தால் அந்த மனம், அந்த நிய்யத்து எண்ணம் ஏற்படுவதற்கு அதுவே நியாமத்து. அந்த நியாமத்துக்கு அப்போ இன்னொரு ஷுக்ர் செய்யணும். அந்த ஷுக்ருக்கு நன்றி செலுத்தும் போது அது ஒரு நியாமத்து, பிறகு அதற்கு ஒரு நன்றி செலுத்தணும். இப்படி அந்த நன்றி செலுத்துவது என்பது முடிவடையாத ஒன்றாக ஆகிவிடும். ஏன்னா ஒவ்வொரு தடவையும் ஷுக்ருக்காக வேண்டி முயற்சிக்கும் பொழுதெல்லாம் அல்லாஹுடைய நியாமத்து வந்து விடுகின்றது. அந்த நியாமத்துக்கு ஷுக்ர் செய்யணும், அப்புறம் ஒரு நியாமத்து அதுக்கு ஷுக்ர் செய்யணும், அப்புறம் ஒரு நியாமத்து அதுக்கு ஷுக்ர், இப்படியே சொல்லிக்கொண்டே இப்படியே வந்து கொண்டே இருக்கும். அது போய்கொண்டே முடிவடையாமல் போய்கொண்டே இருக்கும். எப்படித்தான் நான் உனக்கு நன்றி செலுத்துவது என்று கேட்டார்கள். எப்படி நன்றி செலுத்த முடியும்? உனக்கு நன்றியே செலுத்த முடியாது, முழுமையாக்க முடியாது என்று சொன்ன நேரத்திலே அல்லாஹ் தஆலா அப்பொழுது சொன்னான், அல் ஆன கத் அரஃப்தனி வ ஷக்கர்தனி, இப்பொழுதுதான் தாவூதே நீர் என்னை அறிந்து கொண்டீர், எனக்கு நன்றி செலுத்தியவராக ஆகிவிட்டீர் என்பதாக சொன்னார். நன்றி செலுத்த முடியாது என்று இயலாமையை வெளிப்படுத்த வேண்டும். என்னால் முடியாது என்று, உன்னை வணங்கி முடிக்க முடியாது, தொழ வேண்டும், நிறைய தொழ வேண்டும், நிறைய தொழுத பின்னாலும் கூட நான் உன்னை தொழ முடியாதவனாக இருக்கின்றேன், தொழ தெரியாதவனாக இருக்கின்றேன், உன்னை எப்படி தொழ வேண்டுமோ அப்படி தொழ தெரியாதவனாக நான் இருக்கின்றேன் என்று மனதிலே வந்து தன்னுடைய இயலாமையை வெளிப்படுத்தினால் அப்பொழுதுதான் தொழுதவராக ஆவார். ஏராளமாக திக்ர் செய்ய வேண்டும். முடித்த பின்னால், திக்ர் செய்த பின்னால், உன்னை திக்ர் செய்வதற்கு முடியாதவனாக நான் இருக்கின்றேன், உன்னுடைய நியாமத்துகளுக்கு திக்ரின் மூலமாக நன்றி செலுத்த முடியாதவனாக நான் இருக்கின்றேன் என்று தன்னுடைய இயலாமையை வெளிப்படுத்தக்கூடிய நிலை ஏற்பட்டால் அப்பொழுதுதான் ஷுக்ர் என்பது வந்து விடுகின்றது என்பதாக சொன்னார். அதே மாதிரி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டார்களா, யா ரப்பி அரினி அஹ்ஃபா நிஅமிக அலைய, யா அல்லாஹ் எனக்கு நீ செய்திருக்கக்கூடிய நியாமத்துகளிலே ஒரு சின்ன, மிக சாதாரணமாக ஒரு லேசான ஒரு நியாமத்து எது என்பதை சொல்லி காட்டுவாயாக. ரொம்ப கம்மியான நியாமத்து எது அப்படின்னு சொல்லிக்க. யா தாவூத் தனஃபஸ், தாவூதே மூச்சு விடுவீராக என்று சொன்னார். மூச்சு விட்டார்கள். இந்த மூச்சு இரவு பகலாக உனக்கு ஓடிக்கொண்டே இருக்கின்றது, இது என்னுடைய நியாமத்து என்பதாக சொன்ன. மூச்சு நின்றா உயிர் போச்சு. அதனால மூச்சு என்பது மனிதன் வாழ்வதற்குரிய ஆதாரமாக இருக்கின்றது. அது மிகப்பெரிய நியாமத்து என்பதை சொல்லி காட்டுகிறான். லேசான நியாமத்து நமக்கு அது நியாமத்தாகவே தெரியறதில்லை. அந்த மூச்சை சரியான வழியிலே பயன்படுத்துவதில்லை.
மை யுஹ்ஸி ஹாதிஹி நிஅமத்தல் லைல வன்னஹார, இரவிலும் பகலிலும் யார் இந்த நியாமத்தை எண்ணி பார்க்கின்றாரோ அவர் எனக்கு நன்றி செலுத்தியவராக ஆவார் என்றும் சொன்னார்கள். அல்லாஹ் தஆலா சொன்னதாக அறிவிக்கின்றார். ஷுக்ர் என்பதற்கு அல்லாஹ் தஆலா இன்னொரு இடத்துல சொல்லுங்க, நான் முன்னால் அந்த ஆயத்தை வந்திருக்கு சொல்றேன், வஸரு லாஹிரல் இஸ்மி வ பாத்தினா, பாவங்களை விட்டு விடுங்கள், வெளிப்படையான மறைமுகமான பாவங்கள், வெளிப்படையான பாவங்கள், அந்தரங்கமான பாவங்கள், உடல் உறுப்புகளை சேர்ந்த பாவங்கள், மனதை சேர்ந்த பாவங்கள் அத்தனையும் விட்டு விடுங்கள். மக்களுக்கு மத்தியிலே நீங்கள் இருக்கும்போது செய்யக்கூடிய பாவங்கள், மக்கள் இல்லாத நேரத்திலே நீங்கள் செய்யக்கூடிய பாவங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிடுங்கள். அது ஷுக்ர், நன்றி செலுத்துவது. ஏன்னா இன்னொரு முஃபஸ்ஸிர் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், அல்லாஹ் தஆலாவுடைய கட்டளைகளுக்கு மாறு செய்யாமல் இருப்பது நன்றி செலுத்துவது என்பதாக சொல்லுகின்றார். அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு மாறு செய்யாமல், பாவங்கள் செய்யாமல் இருப்பது ஷுக்ர் செய்வது என்பதாக சொன்னார். அதை ஜுனைதுல் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லுகின்றார்கள். முதல்ல சொன்னார், ஹகீகத்து ஷுக்ர் அல் ஆஜிஸ் அனி ஷுக்ர், ஷுக்ருடைய ஹகீகத்து உண்மையான நிலை என்னவென்று சொன்னால் ஷுக்ர் செய்ய முடியாது என்று விளங்குவது. அதே ஜுனைதுல் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகின்றார்கள், நான் ஒரு 7 வயது சிறுவனாக இருந்த நேரத்தில் சிர்ரி சிக்தி ரஹமத்துல்லாஹி அலைஹி என்ற மிகப்பெரிய ஞானி, அவருக்கு முன்னாலே நான் விளையாடி கொண்டிருந்தேன். அப்ப சிர்ரி சிக்தி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு ஜமாஅத்துடன் சேர்ந்து பேசிக் கொண்டிருந்தார்கள். எதை பற்றி என்றால் ஷுக்ரை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். நன்றி செலுத்துவது ஷுக்ர் என்று சொன்னால் என்ன அப்படிங்கிற விவாதம் நடக்கும். நான் 7 வயது பையன் விளையாண்டுக்கிட்டு இருந்தேன். விளையாடி கொண்டிருந்த என்னை கூப்பிட்டு ஷுக்ருனா என்னன்னு என்கிட்ட கேட்டார். 7 வயது பையனாகி என்னிடத்தில் சிர்ரி சிக்தி என்பவர்கள் ஜுனைதுல் பக்தாதியுடைய மாமா என்பதாக சொல்லப்பட்டு இருக்கின்றது. மாமா அந்த பையனிடத்துல கேட்குறார், ஷுக்ருனா என்ன? இவங்க பெரிய ஆளுகள்லாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க, பையனை கூப்பிட்டு கேட்டார். இப்போ நான் சொன்னேன், அல்லாஹ் யுஸல்லாஹ பிநிஅமிஹி என்று நான் சொன்னேன் 7 வயசுல. அல்லாஹ் தஆலா கொடுத்த நியாமத்துகளுக்கு மாறு செய்யாமல் இருப்பது, அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்யாமல் இருப்பது, அதுதான் ஷுக்ர் என்பதாக நான் சொன்னேன். உடனே எனக்கு என்னுடைய மாமா சிர்ரி சிக்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள், அக்ஷா அன் தகூன ஹல்லுக மினல்லாஹி லிசானுக, அல்லாஹ்வின் புறத்திலிருந்து உன்னுடைய நாக்குக்கு சோதனை வருவதை நான் பயப்படுகின்றேன் என்பதாக சொன்னார். மிகப்பெரிய அற்புதமான கருத்தை உன்னுடைய நாக்கின் மூலமாக வெளியாக்கி இருக்கின்றாய், பின்னால அந்த நாக்கின் மூலமாக பெரிய சோதனைகள்லாம் வரும் அப்படின்னு சொன்னார். நான் இதை அடிக்கடி நினைத்து பார்ப்பேன் என்பதாக ஜுனைதுல் பக்தாதி அவர்கள் பின்னால் சொல்லுகின்றார்கள். இப்போ ஷுக்ர் என்பது அப்படிங்கிறதுக்கு அப்போ 7 வயசு சிறுவனாக இருக்கக்கூடிய நேரத்திலே அவர்களுக்கு அந்த ஞானம் இருந்திருக்கின்றது என்று சொன்னார். பாவங்கள் செய்யாமல் இருப்பது, அல்லாஹ்வுடைய நியாமத்துகளுக்கு பாவங்கள் செய்யாமல் இருப்பதில் ஏராளமான கருத்துக்கள் இருக்கின்றன. அல்லாஹ் தஆலா இன்னொரு இடத்துல சொல்லுகின்றான், பின்னால சூரத்துல் லுக்மான்ல வரும், அலம் தரோ அன்னல்லாஹ சஹர் லக்கும் மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த், வானங்கள் பூமியில் இருப்பது எல்லாவற்றையும் உங்களுக்கு நான் அல்லாஹ் தஆலா வசப்படுத்தி கொடுத்திருக்கின்றான் என்பதை நீங்கள் கவனிக்கவில்லையா என்று சொல்லிவிட்டு, வ அஸ்பக அலைக்கும் நிஅமஹு லாஹிரத்தம் வ பாத்தினா, அவன் உங்களுக்கு தன்னுடைய ஞாமத்துகளை நிரப்பமாக தந்திருக்கின்றான், வெளித்தோற்றத்திலும் அந்தரங்கத்திலும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். வெளிப்படையான ஞாமத்துகள், மறைமுகமான அந்தரங்கமான ஞாமத்துகள். வெளிப்படையான ஞாமத்துகள் என்பதற்கு என்றால் மனிதனுடைய உடல் உறுப்புகள் எல்லாம் வெளிப்படையான ஞாமத்துகள். குர்ஆனை அல்லாஹ் தஆலா தந்திருக்கின்றான், அது வெளிப்படையான ஞாமத். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தந்தான், அது வெளிப்படையான ஞாமத். இது போன்ற ஏராளமான விஷயங்கள் இருக்கின்றன. இந்த ஞாமத்துகளுக்கு மாறு செய்யாமல் இருக்க வேண்டும். இப்போ கண் அப்படின்னு வச்சுங்க, கண்கள் அல்லாஹ்வுடைய பெரிய ஞாமத். இந்த கண்கள் கொடுக்கப்பட்டதற்கு ஷுக்ர் செய்வது என்னவென்றால், நன்றி செலுத்துவது, கண்களால் ஹராமை பார்க்காமல் இருக்க வேண்டும். காது கொடுக்கப்பட்டதற்கு ஷுக்ர் என்ன? காதினால் தீமையான பேச்சுக்களை கேட்காமல் இருக்க வேண்டும். நாக்கு கொடுக்கப்பட்டதற்கு ஷுக்ர் என்ன? நாக்கினால் தீமைகளை பேசாமல் இருக்க வேண்டும்.
எது எது நாக்கில் தீமைகள் என்று இருக்குதோ ஏராளமாக இருக்கு, அதில் பேசாமல் இருக்க வேண்டும். இது போன்று ஒவ்வொரு உறுப்பும் அதே மாதிரி பாத்தின் உள்ளே இருக்கக்கூடிய மறைமுகமான ஞாபகத்துகள் கல்பை அல்லாஹ்தஆலா தந்திருக்கின்றான். கல்பின் மூலமாக எதை சிந்திக்க வேண்டுமோ, எதை செய்ய வேண்டும், நினைக்க வேண்டுமோ அதை நினைக்க வேண்டும். நப்சு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதே மாதிரி அகல் அறிவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இவையெல்லாம் நிறைய ஏராளமாக இருக்கின்றன. இப்படி மறைமுகமாக இருக்கக்கூடிய உறுப்புகள், வெளிப்படையாக இருக்கக்கூடிய உறுப்புகளின் மூலமாக பாவங்கள் வராமல் பார்த்து கொண்டால் அந்த உறுப்புகளுக்கெல்லாம் நன்றி செலுத்தியவராக ஆகும். அதே அல்லாஹ்தஆலா அஸ்பக அலைக்கும் நிஅமஹு லாஹிரத்தன் வ பாத்தினா, தன்னுடைய ஞாபகத்துகளை அல்லாஹ்தஆலா வெளிப்படையாகவும் மறைமுகமாகவும் நிரப்பமாக ஆக்கி வைத்துள்ளான். அந்த பாக்கியங்களுக்கு ஞாபகத்துகளுக்கு நன்றி செலுத்தக்கூடியவராக இருக்க வேண்டும் என்பதாக குறிப்பிடும். ஜுன்னூனில் மிஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ற பெரியார் சொல்லுகின்றார்கள், அஷ்ஷுக்ரு நன்றி என்பது அல்லாஹுக்கு மட்டும் செலுத்துவதல்ல, அடியார்களுக்கும் நன்றி செலுத்த வேண்டும், மனிதர்களுக்கும் நன்றி செலுத்த வேண்டும். மனிதர்களுக்கு நன்றி செலுத்தினால்தான் அல்லாஹுக்கு நன்றி செலுத்துவது பரிபூர்ணமாக ஆகும். சாதாரண ஒரு ஹதீஸ் சொல்லப்பட்டு இருக்கின்றது, மல்லம் யஷ்குரின் நாஸ் வலம் யஷ்குரில்லாஹ், எவர் மனிதர்களுக்கு நன்றி செலுத்தவில்லையோ அவர் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தியவராக ஆக மாட்டார். மனிதர்களின் மூலமாக பல உபகாரங்கள் மற்ற மனிதர்களுக்கு கிடைக்கின்றன. கிடைக்கப்பட்ட ஞாபகத்துகள் கிடைக்கப்பட்ட அந்த மனிதர்கள் யார் கொடுத்தார்களோ அவர்களுக்கு நன்றி செலுத்த வேண்டும். அது பல்வேறு விதமான ஞாபகத்துகள் இருக்கின்றன. பொருளால், உடல் உறுப்புகளால், சொல்லால், எண்ணத்தால், இப்படி பல்வேறு விதமான உதவிகள் கிடைக்கும். அந்த உதவிகளுக்கு நன்றி செலுத்த வேண்டும். அப்படி நன்றி செலுத்தினால் உங்களுக்கு நான் அதிகப்படுத்துவேன் என்று அல்லாஹ்தஆலா சொல்லுகின்றார். ஜுன்னூல் மிஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகின்றார்கள், மனிதர்களுக்கு நன்றி செலுத்துவது என்பதிலே உனக்கு மேலே உள்ளவர்களுக்கு நன்றி செலுத்துவது, உன்னை போன்றுள்ள சம வயதுடையவர்களுக்கு நன்றி செலுத்துவது, உனக்கு கீழே உள்ள வயதுள்ளவர்களுக்கு நன்றி செலுத்துவது என்று 3 வகைகள் இருக்கின்றன. அதில் மேலே உள்ளவர்களுக்கு நன்றி செலுத்துவது என்பது அவருடைய சொல் கேட்டு நடப்பது. தாய் தந்தையர், குறிப்பாக தாய் தந்தையர்கள், அவர்களுக்கு நன்றி செலுத்த வேண்டும். அனிஷ்குர் லீ வலிவாலி தைக்க, அனிஷ்குர் லீ வலிவாலி தைக்க, அல்லாஹ் சொல்லுகிறார், எனக்கும் உன்னுடைய பெற்றோருக்கும் நன்றி செலுத்துவாயாக. பாருங்க, அல்லாஹ் தன்னோட சேர்த்து சொல்றான், எவ்வளோ பெரிய விஷயம். அனிஷ்குர் லீ, எனக்கு நன்றி செலுத்து, வலிவாலி தை, உன்னுடைய பெற்றோருக்கும் நன்றி செலுத்துவாயா. மனிதர்களுக்கு நன்றி செலுத்த வேண்டும், அதில் குறிப்பாக பெற்றோருக்கு நன்றி செலுத்த வேண்டும். எப்படி நன்றி செலுத்துவது? அவர்கள் என்ன சொன்னார்களோ அதை கேட்க வேண்டும், அதுதான் நன்றி செலுத்துவது. பெற்றோர் அல்லாதவர்கள் பெரியவர்களாக வயது முதிர்ந்தவர்களாக இருக்கும் பொழுது அவர்கள் சொல்லக்கூடிய நல்ல சொற்களை எடுத்து நடக்க வேண்டும். உபதேசம் செய்தால் அதை கேட்க வேண்டும், அறிவுரை சொன்னால் அதை கேட்டு நடக்க வேண்டும். நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது அப்படின்னு சொன்னா, இப்ப மனிதர்களுக்கு நன்றி செலுத்தாதவனாக மனிதன் ஆகி விடுவார். அதே போன்று உனக்கு சமமானவர்களுக்கு நன்றி செலுத்துவது என்பது அவர்கள் என்ன சொன்னார்களோ, எதை கொடுத்தார்களோ, அல்லது என்ன சொன்னார்களோ அதே மாதிரி அவர்களுக்கு நடந்து கொள்வது. ஒருவர் நமக்கு சில அன்பளிப்புகளை தருகின்றார், அவருக்கு நன்றி செலுத்துவது என்பது அதே மாதிரி ஏதாவது ஒரு நேரத்திலே தேவைப்படும் பொழுது அவருக்கு ஒரு அன்பளிப்பை கொடுப்பது சமமாக. அதே போன்று கணவன் மனைவி நினைக்கலாம், மனைவி கணவனுக்கு நன்றி உள்ளவளாக இருக்க வேண்டும். மனைவி கணவனுக்கு நன்றி உள்ளவளாக இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஏனென்று சொன்னால் கணவன் தன்னுடைய மிகப்பெரிய தியாகத்தை மனைவிக்காக வேண்டி தருகின்றான். அதன் பிறகு குழந்தைகள் பிறக்கின்றன என்று சொன்னால் அந்த குழந்தைகளையும் அவன் வளர்க்கின்றான். அவளுக்கு தேவையான எல்லா விதமான உதவிகளையும் செய்து கொடுக்கின்றான். பல இடங்களிலே நாம் பார்க்கின்றோம், திருமணம் ஆன பின்னால், திருமணம் ஆவதற்கு முன்னதாக பெற்றோருக்கு செய்து கொண்டிருந்த கடமைகளை எல்லாம் மறந்துவிட்டு அல்லது மாற்றிவிட்டு மனைவிக்கும் மக்களுக்கும் அந்த கடமைகளை செய்யக்கூடிய சூழ்நிலை மனிதனுக்கு ஏற்பட்டு விடுகின்றது. அது கூடாது. ஆனாலும் மனைவி உணர வேண்டும், கணவன் வேறொரு அந்நியனாக இருந்து இப்பொழுது நம்முடைய கணவனாக ஆன பின்னால் நமக்கு இவ்வளவு உதவிகளை செய்து கொண்டிருக்கின்றான் என்ற எண்ணம் வர வேண்டும். அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல்லாஹ லா யன்துரு இலா இம்ரஅத்தின் லா தஷ்குரு ஸௌஜஹா,
தன்னுடைய கணவனுக்கு நன்றி செலுத்தாத பெண்ணை அல்லாஹ்தஆலா ஏறிட்டும் பார்க்க மாட்டான்னு சொன்னா அருள் புரிய மாட்டான், தண்டனைக்குரியவளாக அவள் ஆகி விடுவாள் என்று அர்த்தம். அல்லாஹ் பார்க்க மாட்டான்னா பார்க்காட்டி போறான் அப்படின்னு அர்த்தம் இல்லை. பார்க்க மாட்டான் என்று சொன்னால் அதற்குரிய தண்டனை கிடைக்கும் என்று அர்த்தம். அதே மாதிரி நன்றி செலுத்துவது என்பது நியாமத்துகளுக்கு மட்டுமல்ல. ஒரு நியாமத் நம்மிடத்திலிருந்து எடுக்கப்பட்டு விடுகின்றது அப்படின்னு வச்சுங்க, அல்லது ஏதேனும் ஒரு தீமை நமக்கு ஏற்பட்டு விடுகின்றது, அதை விட பெரிய தீமை ஏற்படாமல் இந்த தீமையோடு நின்று விட்டதே என்று நினைக்கும் பொழுது அப்பொழுதும் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும். நம்ம சொல்கிறோமா இல்லையா, தலைக்கு வந்து தலைப்பாவோடு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, தலைக்கு வர வேண்டிய ஆபத்து அது தலைப்பாவோடு போயிடுச்சு. அந்த ஆபத்து தலைக்கு வராமல் தலைப்பாகையோடு தொப்பியோடு போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கு சுக்குர் செய்யணும். அதில் ஒரு பெரியார் ஒரு வழியில் போயிட்டு இருந்தார். பொதுவாக பெரிய மனிதர்கள், வலிமார்கள், நபிமார்கள் இவர்களுக்கெல்லாம் மக்கள் துன்பங்கள் தந்து கொண்டு இருந்தார்கள் என்ற வரலாறு நிறைய இருக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மக்காவாசியில் எவ்வளோ துன்பங்கள் தந்தாங்க. அது மாதிரி அந்த பெரியார் வழியில் போயிட்டு இருந்தார். மேலே இருந்து ஒரு வீட்டில் மேலே இருந்து சாம்பலை கொட்டினாங்க அவர் மேலே. ஏன்னா அவரை பற்றி உள்ள பொறாமை அல்லது அவரை பற்றி தவறான எண்ணம். சாம்பலை கொட்டினா அவர் மேலே, தலை மேலே சாம்பல் பூரா விழுந்துடுச்சு, சுடுற சாம்பல். எல்லாத்தையும் தட்டி விட்டுட்டு உடனடியாக அவர் போய் சஜிதா, அல்லாஹ்வுக்கு சஜிதா செஞ்சார். என்ன சஜிதா செஞ்சீங்க? இந்த மாதிரி சாம்பலை கொண்டு ஷுக்ருடைய சஜிதா செஞ்சேன் அப்படின்னு சொன்னார். சாம்பலை தான் கொட்டினாங்க, நல்ல வேலை. நெருப்பு கொட்டியிருந்தாங்கன்னா அப்படி கரைஞ்சி போயிடுவேன்னா, சாம்பலை கொட்டி தப்பிச்சுக்கிட்டேன்னா, அதனால அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்தேன் என்பதாக சொன்னார். சஹல் துஸ்தரி மேலே சொன்ன பாருங்க, அவரிடத்துல வந்து ஒரு மனிதர் சொன்னார். ஒரு மனிதர் சஹலு துஸ்தரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவரிடத்துல வந்து சொல்லுகிறார், ராத்திரி எங்கள் வீட்டுக்கு ஒரு திருடன் வந்துட்டாங்க. திருடன் வந்து என் சாமான்லாம் எடுத்துகிட்டு போயிட்டோம், திருடிட்டு போயிட்டோம் அப்படின்னு சொல்லு. போய் முதல்ல அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய் அப்படின்னு சொல்லு. சாமான்லாம் திருடிட்டு போனான்னு சொன்னோன்னே அவர் என்ன சொன்னார்? சஜிதா செஞ்சு அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய் அப்படின்னார். என்னங்க எப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டான். நல்ல வேலை மனுஷன் திருடனா வந்தான், சாமானை மட்டும் தூக்கிட்டு போயிட்டான். ஷைத்தான் வந்திருந்தான் அப்படின்னு சொன்னால் உனக்கு உள்ளே நுழைஞ்சு உன்னை ஈமானை தூக்கிட்டு போயிருப்பான். இப்போ ஈமான் போகாமல் சாமான் மட்டும் போச்சுல்ல, அதுக்காக நீ ஷுக்ர் செய் என்பதாக சொன்னார். இது மாதிரி ஏதாவது ஒரு தீமை ஏற்படக்கூடிய நேரத்தில் அதை விட பெரியது ஏற்படாமல் இதோடு நின்று விட்டதே அப்படின்னு. ஒருத்தருக்கு கையில் நிறைய புண்ணு, நிறைய ரத்த சீழெல்லாம் வடிஞ்சிட்டு இருக்குது. என்னங்க இது இவ்வளோ புண்ணாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டாராம் இன்னொருத்தர். நான் இந்த புண்ணு கையில் ஏற்பட்டதுக்காக நான் அல்லாஹ்வுக்கு ரொம்ப ரொம்ப ஷுக்ர் செய்கிறேன் அப்படின்னாராம். என்னங்க இவ்வளோ கொதன்னு இருக்குது, சீழெல்லாம் வடியுது, அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்கிறேன். கையில் வந்த புண்ணு கண்ணில் வராமல் போச்சேன்னு ஷுக்ர் செய்கிறேன் அப்படின்னு. கண்ணில் வந்துருந்துச்சுன்னு சொன்னால் என்ன ஆகும்? நான் முன்னால் ஒரு சம்பவம் அடிக்கடி சொல்லியிருக்கோம், பல தடவை சொல்லியிருக்கோம். ஒரு பெரியவர், இப்ராஹிம் அத்ஹம் என்று நினைக்கிறேன், அல்லது வேறு யாரோ ஒரு வழியாக போயிட்டு இருந்தார். ஒரு காட்டு பகுதி. அந்த காட்டில் ஒரு பகுதியில் ஒரு இடத்துல ஒருவர் உட்கார்ந்துருந்தார். அவரை பார்த்தா என்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கிறாரா, நான் காதில் சரியாக ஒழுகலை. அவர் பக்கத்தில் இவர் போனார். பார்த்தா அவருக்கு கண் தெரியாது. கைகளும் 2 கையும் சரியான வேலை செய்யலை, கைகளில். கால்களும் முடம், நடக்க முடியாதவராக இருக்கிறார். மேனியெல்லாம் ஒரே அழுக்கு, ஈ எல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கு நிறையா. அப்போவும் என்னமோ சொல்லிட்டு இருக்கிறார். இவர் பக்கத்தில் போய் காதை வச்சு கேட்டார். அவர் இப்படி சொல்லிக்கிட்டே இருந்தார், அல்ஹம்துலில்லாஹில்லதி ஃபவ்வலனி அலா கஸீரி மிம்மன் ஹலக் அப்படின்னு சொல்லி திருப்பி சொல்லிகிட்டே இருந்தார். அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். எத்தகைய அல்லாஹ் என்று சொன்னால், பெரும்பாலான மனிதர்களை விட என்னை ரொம்ப சிறப்பாக்கி வைத்தானே, அப்படிப்பட்ட அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் அப்படின்னு சொல்லி. இவருக்கு பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு. கண்ணு தெரியல, கை இல்லை, கால் இல்லை, நடக்க முடியல. இவர் அல்லாஹ் தஆலா இவரை சிறப்பாக்கி வைத்திருக்கிறதாக சொன்னார். அப்போ அவர் சலான்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்டாராம்,
நண்பரே, இந்த மாதிரி நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறீங்களே, உங்களை அல்லாஹத்தால என்ன விதத்திலே சிறப்பாக்கி வைத்திருக்கிறான், ஃபஸீலத் மேன்மைகளாக்கி வச்சிருக்கிறான் அப்படின்னு சொல்லி கேட்டார். நாக்க கொடுத்துருக்கிறானே, கையில் கால் இல்லாவிட்டால் கண் இல்லாவிட்டாலும் கூட அவனை புகழ்வதற்காக நாக்க கொடுத்துருக்கான்ல, அந்த நாக்கம் போயிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அதனால்தான் மற்ற மனிதர்களை விட அவனை புகழ்வதற்கு எனக்கு நாக்கை கொடுத்தானே, அதனால அவனை இப்படி நான் புகழுகின்றேன். அல்ஹம்துலில்லாஹில்லதி ஃபவ்வலனி அலா கஸீரின் மிம்மன் ஹலக் என்பதாக சொல்லி கொண்டிருந்தார் என்பதாக. அதனால்தான் இந்த உலகத்தினுடைய விஷயங்களிலே பொருள்கள் போய்விடுவது, துன்பங்கள் ஏற்படுவது என்பதை விட தீனுடைய விஷயத்திலே துன்பங்கள் ஏற்பட்டு விட்டால் அது பெரிய முசீபத்து. தீனுடைய காரியத்தில் முசீபத் ஏற்படும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருமையாக துஆ ஒன்றை சொல்லி தந்தார்கள். அல்லாஹும்ம லா தஜால் முசீபத்தனா ஃபீ தீனினா, யா அல்லாஹ் எங்களுடைய தீனிலே எங்களுக்கு முசீபத்தை ஏற்படுத்தி விடாது, துன்பத்தை ஏற்படுத்தி விடாதே என்பதாக சொன்னார். தீனில் துன்பம் வரக்கூடாது. உலக காரியங்களில் முசீபத்து வந்துட்டால் பரவாயில்ல, அதை சமாளிச்சுக்கலாம். தீனில் முசீபத்து வந்துச்சுன்னு சொன்னால் அது முடியாது. அதனால் தீனில் முசீபத்து வராமல் பாதுகாப்பது, அல்லாஹால பாதுகாப்பது என்பது மிகப்பெரிய காரியம். அப்படி இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாம் அல்லாஹுக்கு ஷுக்ர் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை குறிப்பிட்டார்கள். அதே மாதிரி ஷுக்ர் என்பதற்கு ஏராளமான விளக்கங்கள் சொல்லப்பட்டு இருக்கின்றன. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்சாரி சஹாபாக்கள் இருக்கக்கூடிய ஒரு இடத்திற்கு சென்றார்கள். அவர்களிடத்தில் ஒரு கேள்வியை கேட்டார்கள். சஹாபாக்கள் சில பேர் உட்கார்ந்து இருக்காங்க, அன்சாரி சஹாபாக்கள் இருக்காங்க, அங்கே மற்றவங்களும் இருக்கிறாங்க. மூமினூன அன்தும், நீங்கள் மூமின்களான்னு கேட்டாங்க. சஹாபாக்கள்கிட்ட போய் நீங்கள் மூமின்களான்னு கேட்டா எல்லாரும் பேசாமல் இருந்தாங்க, ஒருத்தரும் பதிலே சொல்லலை. ஏதோ சொல்ல போகிறாங்க போல் இருக்கிற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்ட்டு. அங்கிருந்த உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், நாம் யா ரசூலல்லாஹ், நாங்கள்லாம் மூமின் தான் அப்படின்னு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, வமா அலாமத்து ஈமானிக்கும், உங்கள்கிட்ட ஈமான் இருக்கிறதுக்கு என்ன அடையாளம் அப்படின்னு கேட்டாங்க. அப்போ சொன்னாங்க, நஷ்குரு அலர் ரஹா வ நஸ்பிரு அலல் பலா வ நர்லா பில் கல்லா, எங்களுக்கு நல்ல நிலை ஏற்பட்டால், சுகமான செழிப்பான நிலை ஏற்பட்டால் நாங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறோம், ஷுக்ர் செய்கிறோம். எங்களுக்கு ஏதாவது துன்பம் ஏற்பட்டால் நாங்கள் பொறுமை மேற்கொள்ளுகின்றோம். அல்லாஹ் தஆலா எதை விதித்திருக்கின்றானோ கலா, அதை நாங்கள் திருப்தியோடு ஏற்றுக்கொள்ளுகின்றோம் என்பதாக இந்த மூன்று விஷயத்தையும் சொன்னார்கள். ஷுக்ர் செய்வது, சபுர் செய்வது, கலாவை பொருந்திக் கொள்வது. இன்னொரு ஹதீஸ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் ஈமான் நிஸ்ஃபு ஷுக்ர் நிஸ்ஃபு சபுர் என்பதாக சொன்னார்கள். ஈமான் என்பது ரெண்டு பகுதி, ஒரு பாதி ஷுக்ரு, இன்னொரு பாதி சபுர், பொறுமை. அந்த ரெண்டையும் சொல்லிட்டு மூணாவதாக ஒரு கருத்தை சொல்லுகின்றார், நர்லா பில் கலா, நீ எதை தீர்ப்பளித்திருக்கின்றாயோ, விதித்திருக்கின்றாயோ அதை நாங்கள் அப்படியே பொருந்தி கொள்ளுகிறோம் என்பதாக சொன்னார். இது பெரிய விஷயம், சாதாரணமானதல்ல. எல்லா மனிதர்களுக்கும் வர முடியாது, நம்ம இப்போ ஒன்றுலாம் வர முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் 10 வருஷம் ஹித்மத் செய்தார்கள், காதிமாக இருந்தார்கள். 10 வருஷத்துக்கு பின்னால் அவங்க சொல்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாளாவது, ஒரு தடவையாவது இதை ஏன் நீ செய்தாய் அப்படின்னு கேட்கவில்லை, இதை ஏன் நீ செய்யவில்லை அப்படின்னு கேட்கல. சாதாரணமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயர்ந்த பண்புகளுக்கு சொல்லுவார்கள். இதை ரசூலுல்லாஹ் இவ்வளோ பெரிய நல்ல குணமுள்ளவளாக இருந்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் செஞ்சேன்னு கேட்கல, ஏன் செய்யலைன்னு கேட்கல. 10 வருஷத்தில் ஒரு வேலைக்காரன் இடத்துல இருக்காருன்னு 10 வருஷமாக இருக்கிறார், இப்படி கேட்காம இருப்போமா? நடைபெறாமல் இருக்குமா? நம்ம விரும்பாத, சொல்லாத ஒரு செயலை அவர் செய்து இருப்பார், சொன்ன செயலை செய்யாமல் இருப்பார். இது பல தடவை நடந்திருக்கும். 10 வருஷத்தில் ஒரு 1000 தடவை அது நடந்திருக்கும் இல்லையா? 10 வருஷத்தில் 1000 தடவை நடந்திருக்கும். 1000 தடவை நம்ம சொல்லியும் இருப்போம். 10 வருஷம் ஒருத்தர் இருந்தார்னு ஒரு தடவை கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லலை. இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் விளக்கம் சொல்லுகின்றார்கள், அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹ்வுடைய குணம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அது வேற. இங்கே அல்லாஹ் தஆலாவுடைய கலா கதரை அப்படியே அவர்கள் திருப்தி கொண்டு இருக்கின்றார்கள் என்று அர்த்தம். அவர் வேலைக்காரராக இருந்தவர், காதிமா இருந்தவர், அவர் எதை செய்தாரோ அது அல்லாஹ்வுடைய கலா கதிரின்படிக்கு செய்தது, எதை செய்யவில்லையோ அது அல்லாஹ்வுடைய கலா கதிரின்படிக்கு நடந்தது. அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்தில் ஒரு காதிம் இருந்தார்.
ஒரு நாள் ஒரு கோப்பையை அவர் எடுக்கும் பொழுது, தட்டோ கோப்போ ஒரு கிளாஸ் ஒரு கண்ணாடி பாத்திரம் ஒன்றை எடுக்கும் பொழுது கை தவறி கீழே விழுந்து விட்டது. நல்ல பாத்திரம், ரொம்ப நாளாக இருந்துச்சு, அது உடஞ்சிருச்சு, தூள் தூளாக போயிடுச்சு. அவருக்கு கடுமையான பயம். அவருக்கு அலி ரலியல்லாஹு என்ன சொல்லுவாங்களோ, உயர்தரமான கோப்பை கிளாஸோ தட்டையோ ஏதோ ஒன்று கீழே விழுந்து உடஞ்சிடுச்சு. ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அவரை பார்த்தாங்க. அவர் பயப்படுறார், என்ன ஆகுமோ, அடிப்பாங்களோ திட்டுவாங்களோ அப்படிங்கிறதா அந்த பயம். அலி ரலியல்லாஹு தஆலா உடனே சொன்னார்கள், அவர் அடிமையாக இருந்தவர், ஹாதிம், அடிமையாக இருந்தார். அல்லாஹுக்காக வேண்டி உன்னை விடுதலை செய்து விடுகின்றேன், உரிமை விட்டு விடுகிறேன். விட்டுட்டார். நீ செய்தது இந்த செயல் இருக்கின்றது, இது அல்லாஹ்வுடைய கலா கதிரின்படி நடந்தது, அல்லாஹ்வுடைய நாட்டத்தின்படி நடந்தது. அந்த கலாவை நான் ஏற்றுக்கொள்ளுகின்றேன். அந்த கலாவை நீ எனக்கு கற்றுக் கொடுத்ததின் காரணமாக, அந்த தன்மையை எனக்கு கற்றுக் கொடுத்ததின் காரணமாக, இந்த கிளாஸை உடைச்சு இப்படி அல்லாஹ்வுடைய கலா கதிரை பொருந்தி கொள்ள வேண்டும் என்ற அந்த பொருந்தல் என்பதை, ரிலா என்பதை எனக்கு நீ கற்றுக் கொடுத்ததின் காரணமாக உன்னை விடுதலை செஞ்சிருங்க. எவ்வளோ பெரிய விஷயம். அதனால்தான் சஹாபாக்கள் உயர்ந்தவர்கள், மிகச்சிறந்தவர்கள் என்று சொல்லும். சரி, இந்த தன்மைகள் எல்லாம் இருப்பது இப்படி இருக்கின்றன என்பதாக உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள். ஃபகால மூமினூன வரப்பில் காபா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அவங்கள பார்த்து, காபாவுடைய ரப்பின் மீது சத்தியமாக நீங்க மூமின் தான் அப்படின்னு சொன்னாங்க. நீங்க மூமின். இந்த மூன்று செயல்கள், ஷுக்ர் செய்யறது, சபுர் செய்யறது, ரிலா என்ற திரு பொருத்தம், அல்லாஹ்வுடைய கலா கதிரை பொருந்தி கொள்வது இருந்தால் நீங்க மூமின் தான் என்பதாக சொல்லி சர்டிஃபிகேட் கொடுத்தார்கள், சான்று வழங்கினார்கள் அப்படின்னு சொல்லப்படுது. சரி, அதனால் அல்லாஹ் தஆலா லஇன் ஷக்கர்தும் லஅஸீதன்னகும், நீங்கள் நன்றி செலுத்தினால் அதிகப்படுத்துவேன். இன்னொரு விஷயம் என்ன கேட்டால், நன்றி செலுத்தினான்னு சொன்னால் எதற்கு நன்றி செலுத்துகின்றோமோ அது அதிகமாகும். என்னிடத்தில் கொஞ்சம் இல்மு இருக்குது, கொஞ்சோன்னு ஒட்டிக்கிட்டு இருக்குது, இதுக்கு நான் ஷுக்குர் செய்யணும். அல்லாஹ் தஆலா எனக்கு இந்த இல்மை கொடுத்ததற்காண்டி ஷுக்குர் செய்யணும். ஷுக்குர் செய்தால் இல்மை அல்லாஹ் தஆலா தானாக வளரச் செய்வார், மறைமுகமாக. ஒருவரிடத்தில் பொருள் இருக்கின்றது, பொருளுக்கு ஷுக்குர் செய்தால் அல்லாஹ் தஆலா பொருளை அதிகமாக்குவார். குழந்தையை கொடுத்தான் அல்லாஹ் தஆலா, ஒரு பெண் குழந்தையை கொடுத்தான், பெண் குழந்தையை கொடுத்தான் அல்லாஹ் தஆலா, ஷுக்குர் செய்யணும். பொம்பளை புள்ள பிறந்துருச்சே அப்படின்னா ஷுக்குர் போயிடுச்சு, இப்படித்தான் வளர்க்க போறோம், இது தெரியலையே இந்த பொம்பளை பிள்ளைய அப்படின்னாருன்னா ஷுக்குர் இல்லைன்னு அர்த்தம். நான் முன்னாலே சொன்னேன், எங்கே ஜிம்மாவிலே அதிலே சொன்னான், தப்சீரில் எழுதுகின்றார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஒரு மனிதருக்கு திருமணம் ஆன பின்னால முதலாவதாக பெண் குழந்தை பிறந்தால் அல்லாஹ் தஆலா அவர் மீது மிகப்பெரிய பாக்கியத்தை செய்திருக்கின்றான். அவர் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட வேண்டும். ஏன்னு கேட்டால் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல அப்படித்தான் சொல்றான், யஹபு லிமன் யஷாஉ இனாஸா வ யஹபு லிமன் யஷாஉ ஸுகூரா. அல்லாஹ் தஆலா தான் நாடியவருக்கு பெண் குழந்தைகளை கொடுப்பான், தான் நாடியவர்களுக்கு ஆண் குழந்தைகளை கொடுப்பான், தான் நாடியவர்களுக்கு ரெண்டையும் கலந்து கொடுப்பான், தான் நாடியவருக்கு குழந்தையை கொடுக்க மாட்டான், மலடாக ஆக்கிடுவான் அப்படின்னு சொல்றான் அல்லாஹ் தஆலா. 4 விஷயத்தை சொல்லும்போது முதல்ல பொம்பளை பிள்ளை தான் அல்லாஹ் தஆலா சொல்றான். அதனால ஒருத்தருக்கு முதல்ல பொம்பளை பிள்ளை பிறந்தா அல்லாஹ்வுடைய சொல்லுக்கு நேராக ஒரு பொம்பளை பிள்ளை பெற்றிருக்கிறாருன்னு அர்த்தம். அவர் ரொம்ப ஷுக்குர் செய்ய வேணும் அப்படின்னு சொன்னாங்க. பெண் குழந்தை பிறந்தால் ஷுக்குர் செய்யணும் முதல்ல. இன்னொரு ஹதீஸ்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், அல் பனாத்து ஹசனாத்துன் வல் பனூன ஹிசாபுன் என்பதாக. ஆண் குழந்தைகள் பெண் குழந்தைகள் நன்மைக்குரியவை, நமக்கு நன்மையை சேர்த்து தரக்கூடியவை. ஆண் குழந்தைகள் கேள்விக்குரியவை, அல்லாஹ்வுடைய கேள்விக்கு. அந்த ஆண் குழந்தைகளை பற்றி அல்லாஹ் தஆலா கேள்வி கேட்பான். பொம்பளை பிள்ளை கேட்க மாட்டான்னு அர்த்தம் அல்ல, ஆண் குழந்தைகளுடைய விஷயத்தில் அதிகமான கேள்வி உண்டு நமக்கு. ஆனால் பெண் குழந்தைகளின் காரணமாக அதிகமான நன்மைகள் கிடைக்கும். ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எவரேனும் ஒருவர் 3 பெண் குழந்தைகளை பெற்றெடுத்து அவர்களை வளர்த்து ஆளாக்கி சரியான ஒரு ஜோடியை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு திருமணம் செய்து கொடுத்து முடித்தால் அவர் சொர்க்கத்திற்கு சென்றுவார், சொர்க்கத்துக்கே போயிடுவார். அதனால மற்றெல்லாம் செய்யாமல் இருந்தான்னு அர்த்தம் அல்ல, எல்லாத்தையும் செஞ்சுட்டு இதையும் செஞ்சான்னு அர்த்தம். 2 குழந்தை இருந்தா அப்படின்னு கேட்டார் ஒருத்தர். 2 குழந்தை இருந்தாலும், 1 குழந்தை இருந்தால், 1 குழந்தை இருந்தால், ஒரு பெண் குழந்தையை வளர்த்தெடுத்து அதே மாதிரி அந்த பெண்ணை பக்குவப்படுத்தி அந்த அந்த கடமைகளை விட்டுவிட்டால் அது தண்டனைக்குரிய குற்றமாக ஆகிவிடும். அதனால கடமையை செய்தால் அவர் சொர்க்கத்திற்குரியவராக ஆகிடுவார்.
ஏன்னா அதன் காரணமாக அவருக்கு பலவிதமான தொல்லைகள், துயரங்கள், துன்பங்கள் ஏற்படும். அந்த துன்பங்கள் எல்லாம் இவருக்கு நன்மைகளாக மாற்றப்படும் என்ற கருத்தை சொல்லுகின்றார். அதனால எதற்காக வேண்டி சுக்குர் செய்கிறோமோ அது அதிகப்படும் அப்படின்னு. எதற்காக எந்த காரியத்திற்கு நீங்கள் நன்றி செலுத்துகின்றீர்களோ அஸீதன்னக்கும், அதை உங்களுக்கு நான் அதிகப்படுத்துவேன் அப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய கற்று தந்திருக்கின்றார்கள். ஒரு மனிதருக்கு நல்ல வியாபாரம் நினைச்சு நிறைய லாபம் கிடைச்சிருச்சு தீபாவளியில் அப்படின்னு வச்சுங்க, நிறைய காசு என்றாரு, நிறைய கல்லாவில் நிறைய இருக்குது. இப்போ ஒரு உடனே காசு அது கிடைச்ச உடனே போன வருஷம் கூட இப்படி இல்லை, இப்போ இந்த வருஷம் என்ன சொல்லணும்? அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்ல ஒரு ஆயத்தை சொல்லி தருகின்றார்கள். அந்த ஆயத்தை ஒரு சம்பவத்தின் காரணமாக அல்லாஹ் தஆலா சொல்றார், மாஷா அல்லாஹ் லா குவத்த இல்லா பில்லா. யாருக்காவது ஒருவருக்கு ஒரு ஞாபகத்து கிடைத்து விட்டால், எனக்கு ஒருத்தர் நான் போயிட்டு இருக்கிற வழியில் அஜயத்தை இதை வச்சிங்கன்னு ஒரு 10 ரூபா கொடுக்குறாரு. சும்மா போன இடத்துல 10 ரூபா ஒருத்தர் கொடுக்குறாரு. 10 ரூபா கிடைச்சிது, 10 ரூபா கிடைச்சிருச்சு, ரொம்ப சந்தோஷம். கஞ்சா பையன் 10 ரூபா கொடுத்துட்டு போகிற, 100 ரூபாய் கொடுக்கக்கூடாது அப்படின்லாம் சொல்லக்கூடாது. 10 ரூபா கிடைச்ச உடனே மாஷா அல்லாஹ் லா குவத்த இல்லா பில்லா என்று சொன்னால் அந்த 10 அதிகமாகும். 10க்கு லஅஸீதன்னக்கும், உங்களுக்கு அதிகப்படுத்துவேன். எந்த ஞாபகத்தை அல்லாஹ் தஆலா கொடுக்கின்றானோ அந்த ஞாபகம், அது நம்ம உழைப்பின் மீது வந்தாலும் சரி. ஒருத்தர் வேலை பார்க்குறாரு, சம்பளம் கொடுக்குறாரு, முதலாளி சம்பளத்தை வாங்குறாரு, வேலை செஞ்சதுக்கு சம்பளம், ஆனாலும் கூட அல்லாஹ் தஆலாவுடைய ஞாபகத்துக்கு. அதனால் மாஷா அல்லாஹ் லா குவத்த இல்லா பில்லாஹ் என்று சொன்னால் முதலாளிக்கு அடுத்த மாதமே மனசில் இறக்க வந்து இன்னொரு 50 ரூபா சேர்த்து கொடுப்பார். லஅஸீதன்னக்கும், உங்களுக்கு அதிகப்படுத்தும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல இப்படி சொல்லுகின்றார்கள், மா உஅத்திய அஹதுன் அர்பஅத்தன் ஃபமுனிஅ அர்பஅத்துன். ஒரு மனிதருக்கு 4 விஷயங்கள் ஒரு மனிதருக்கு கொடுக்கப்பட்டு 4 விஷயங்கள் தடுக்கப்படுவது என்பது கிடையாது. 4 விஷயங்கள் கொடுக்கப்பட்டால் 4 விஷயம் கிடைக்கும், தடுக்கப்படுவது கிடையாது. மா உஅத்திய அஹதுன் ஷுக்ரன் ஃபமுனிஅ ஸியாதா. ஒரு மனிதர் ஷுக்ர் கொடுக்கப்பட்டவராக ஆனால் அவர் ஜியாதத் அதிகம் என்பது தடுக்கப்படக்கூடியவராக ஆக மாட்டார். ஷுக்ர் நன்றி செலுத்தக்கூடிய தன்மை இருந்தால் ஜியாதத் அதிகம் என்பது கண்டிப்பாக கிடைக்கும். ஏனால் லஇன் ஷக்கர்தும் லஅஸீதன்னக்கும் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். மா உஅத்திய அஹதுன் அத்ஆ ஃபமுனிஅ அல்-இஜாபா. துஆ கேட்கக்கூடிய தன்மை ஒரு மனிதருக்கு கொடுக்கப்பட்டு ஏற்றுக்கொள்ளுதல் தடுக்கப்படுவது என்பது கிடையாது. துஆ கேட்டால் கேட்டுக்கிட்டே இருக்கணும், ஏற்றுக்கொள்ளப்படும். ஏன்னா அல்லாஹ் தஆலா சொல்றான், உதுஊனி அஸ்தஜிபு லக்கும், என்னை கூப்பிடுங்க உங்களுக்கு நான் பதில் சொல்லுகின்றேன், என்னிடத்தில் துஆ கேளுங்கள் உங்களுக்கு நான் தருகின்றேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். மா உஅத்திய அஹதுன் அல் இஸ்திக்ஃபார் ஃபமுனிஅ அல் மக்ஃபிரா. எந்த ஒரு மனிதர் இஸ்திக்ஃபார் என்பது கொடுக்கப்படுகின்றாரோ, அதாவது அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ், அல்லாஹ் பாவ மன்னிப்பு தேடிட்டு இருக்கார், பாவ மன்னிப்பு கொடுக்கப்படுகின்றாரோ அவருக்கு மன்னித்தல் என்பது தடுக்கப்படுவது கிடையாது. பாவ மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருந்தால் மன்னிப்புங்கிறது கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஏன்னா அல்லாஹ் சொல்லுகின்றான், இஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா ஃபகுல் துஸ்தக்ஃபிர். சூரத் நூஹ்ல அல்லாஹ் தஆலா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னது அல்லாஹ் சொன்னது, இஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா. நீங்கள் உங்களுடைய ரப்பிடத்தில் மன்னிப்பு தேடுங்கள், அவன் மிகப்பெரிய மன்னிப்பாளனாக இருக்கின்றான் என்று சொல்லுகின்றான். மா உஅத்திய அஹதுன் அத்-தௌபா ஃபமுனிஅ அத்-தகப்புல். எந்த ஒருவர் தௌபா கொடுக்கப்பட்டு அவர் ஏற்றுக்கொள்ளுதல், அந்த தௌபாவை ஒப்புக்கொள்ளுதல் என்பது தடுக்கப்படுவது கிடையாது. ஏன் அல்லாஹ் தஆலா சொல்றான், வஹுவல்லதி யக்பலு தௌபத அன் இபாதிஹி, அவன்தான் தன்னுடைய அடியார்களிலிருந்து தௌபாவை ஏற்றுக்கொள்ளுகின்றான் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸை சொல்லுகின்றார். அதே மாதிரி இன்னொரு அறிவிப்பில் இப்படி சொல்லப்படுகிறது, வமன் ரஸக சப்ர வமன் ருஸிக ஸப்ரு லம் யுஹரம் ஸவாப். எவர் ஒருவர் சபர் பொறுமை கொடுக்கப்பட்டாரோ அவருக்கு சவாப் என்பது இல்லாமல் ஆகாது. வமன் ருஸிக நஃபகா லம் யுஹரமுல் ஹல்ஃப். எவர் செலவு செய்தல் என்பது கொடுக்கப்படுகின்றாரோ, அதாவது செலவு செய்யக்கூடிய தன்மை உடையவராக இருக்கின்றாரோ அவருக்கு அதற்கு பிரதிபலன் கிடைப்பது என்பது தடுக்கப்பட மாட்டார். அவர் செலவு செய்யக்கூடியவருக்கு பிரதிபலன் அதிகமாக கிடைத்துக் கொண்டே, பொதுவாக கொடுத்தால் அதிகம் கிடைக்கும், ஷுக்ர் செய்தால் அதிகமாக கிடைக்கும் என்பதை சொல்லுகின்றார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒருவர் வந்து கேட்டார். ரசூலுல்லாஹி ஏதாச்சும் கேட்பாங்க, யாசகம் கேட்பார்கள், ஏதாச்சும் பொருள் கேட்பாங்க. ஒருத்தர் வந்து கேட்டார், யார சொல்லா ஏதாச்சும் இருந்தால் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல ஒரே ஒரு பேரிச்சம்பழம் இருந்துச்சு. அப்போ அதை கொடுத்தாங்க, ஒரு பேரிச்சம்பழம். அவர் சொன்னார், கால அந்த மனிதர் சொன்னார், சுபஹானல்லாஹ் நபியும் மினல் அன்பியா யத்தஸத்தகு பித்தம்ரா. ஒரு பெரிய நபி ஒரே ஒரு பேரிச்சம்பழம் கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னார். அவர் போயிட்டார். அல்லது இன்னொரு அறிவிப்பில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அமா அலிம்த அன்ன ஃபிஹா மசாகீலு ஸர்ரின் கஸீரா. இந்த ஒரு பேரிச்சம்பழத்தில் ஏராளமான பொருள்கள் இருக்கின்றன, ஏராளமான அணுக்கள் இருக்கின்றன, சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய இருக்கின்றன என்பதை நீ விளங்கவில்லையா அப்படின்னு சொன்னார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பேரிச்சம்பழம் கொடுத்தாங்கன்னா அது எவ்வளோ பெரிய பரக்கத்துக்கு உள்ளது, பெரிய பரக்கத்திற்குரியது. அதை விளங்கலை. சரி, அவர் போயிட்டார். இன்னொருத்தர் வந்தார், அதே மாதிரி கேட்டார், யாரை சொல்லாதாச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி. அவருக்கும் ஒரு பேரிச்சம்பழத்தை கொடுத்தாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் என்ன சொன்னார் என்றால், நபியிடத்திலிருந்து கிடைத்த பேரிச்சம்பழம், நபியிடத்திலிருந்து கிடைத்த பேரிச்சம்பழம் ரொம்ப வரக்கத்திற்குரியது. அதனால லா துஃபாரிக்னி ஹாதிஹி தம்ரா மா பகைத், நான் வாழ்ந்திருக்கும் காலமெல்லாம் இந்த ஒரு பேரிச்சம்பழத்தை விடவே மாட்டேன், வச்சிருப்பேன் பரக்கத்துக்காக. நம்ம சில பேர் சொல்றாங்க இல்லையா, அன்னைக்கு வந்துட்டு போனீங்க சேர்த்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால ஒரு 100 ரூபாய் 50 ரூபா கொடுத்தீங்க, அல்லது 10 ரூபா கொடுத்தீங்க, அது இன்னும் வச்சிருக்கிற பரக்கத்துக்காக வேண்டி அப்படின்னு சொல்லி. அது மாதிரி அவர் அந்த பேரிச்சம்பழத்தை பரக்கத் அப்படின்னு நினைத்து அப்படி வலா அசால் அர்ஜு பரக்கத்தஹா அபதா, இதனுடைய பரக்கத்தை எப்பொழுதுமே நான் தேடிக்கொண்டிருப்பேன், நான் இந்த பரக்கத்தை இழந்து விடவே மாட்டேன் என்பதாக சொன்னார். இப்படி அவர் ஒரு பேரிச்சம்பழம், முதல்ல பேரிச்சம்பழம் கொடுத்தாரு, அவர் கொடுத்தாங்க. அவர் வாங்கின உடனே என்ன சொன்னார், ஒரு பேரிச்சம்பழத்தை கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் அவர். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஒரு பேரிச்சம்பழத்தில் நிறைய பரக்கத்து இருக்குப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. அவ்வளோதான், அவர் கிடைச்சது ஒரு பேரிச்சம்பழம். ரெண்டாவது வந்தவர் ஒரு பேரிச்சம்பழத்தை கொடுத்த உடனே இந்த மாதிரி ஒரு வாசகத்தை சொன்ன உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு வேறொரு இடத்திலிருந்து பேரிச்சம்பழம் வந்ததை ஒரு கூடையை கொடுத்தார்கள், இதையும் எடுத்துட்டு போ அப்படின்னு. அந்த மனிதர் கொஞ்ச நாள்ல என்ன ஆயிட்டார்னா பெரிய பணக்காரர் ஆயிட்டார். இன்னொரு அறிவிப்பில் அந்த ரெண்டாவது வந்தவர் இருக்காரு, அவர் இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்ததை பெருமையாக பரக்கத்தாக கருதிய நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பக்கத்துல ஒரு சஹாபி சொன்னாங்க, இவரை கூட்டு போய் என்னுடைய மனைவி உம்மு ஸலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவரிடத்துல 40 திர்ஹம் இருக்குது, நான் கொடுத்துட்டு வந்திருக்கிறேன், அதை வாங்கி இவர்கிட்ட கொடுத்துரு அப்படின்னா. அவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பேரிச்சம்பழம் கொடுத்ததை அதற்கு ஷுக்ர் அந்த வாசகம் ஷுக்ர் செய்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்த அந்த பேரிச்சம்பழத்துக்காக வேண்டி அவர் செலுத்திய ஷுக்ர், நன்றி. அது அவர் நன்றி செலுத்தியதன் காரணமாக 40 திர்ஹம் கிடைத்து விட்டது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலிருந்து. அவர் பின்னால் பெரிய வசதி உள்ளவராக மாறினார் என்பதாக குறிப்பிடப்பட்டு இருக்கின்றது. அதனால எதற்காக வேண்டி நன்றி செலுத்துகின்றோமோ அது அதிகப்படும். அல்லாஹ் தஆலா அதிகமாக லஇன் ஷக்கர்தும் லஅஸீதன்னக்கும் என்று. ஷுக்ர் செய்வதை நிறுத்திவிட்டால், விட்டுவிட்டால் அல்லாஹ் தஆலா அதிகத்தை கொடுக்க மாட்டான் என்பதும் அதனுடைய அர்த்தம். சரி, ஆனால் இன்னொரு, ஷுக்ர் செய்வதை நிறுத்திவிட்டால், இந்த ஷுக்ர் என்பதற்கு நிறைய கருத்துக்கள், லஇன் ஷக்கர்தும் லஅஸீதன்னக்கும் என்பதற்கு சூஃபியாக்கள் நிறைய கருத்துக்களை சொல்லுகின்றார்கள். லஇன் ஷக்கர்தும் அத்தௌஃபீக லஅஸீதன்னக்கும் ஃபித்தகர்ருபி இலைய. முதல் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய விஷயத்தை சொன்ன பாருங்க, அது மாதிரி ஷுக்ர் செய்வதற்கும் அல்லாஹ் தஆலாவுடைய தௌஃபீக் வேணும், உதவி வேணும். அல்லாஹ்வுடைய உதவி இல்லாமல் ஷுக்ர் செய்யக்கூடிய மனப்பான்மை வராது. அந்த தௌஃபீக்கை அல்லாஹ் தஆலா கொடுத்து விட்டால் லஅஸீதன்னக்கும் ஃபித்தகர்ருபி இலைய, என்னிடத்தில் நெருங்கக்கூடிய பாக்கியத்தை அவருக்கு நான் அதிகமாக தருகின்றேன். ஷுக்ர் செய்யக்கூடிய மனப்பான்மை இருந்தால் அல்லாஹ்விடத்தில் நெருக்கம் கிடைக்கும். வலஇன் ஷக்கர்துமுத் தகர்ரப இலைய, சரி என்னிடத்தில் நெருக்கம் கிடைத்து விட்டது, அதற்காக வேண்டி நீங்கள் நன்றி செலுத்தினால் லஅஸீதன்னக்கும் ஃபீ தகர்ருபி இலைக்கும், உங்களின் பக்கம் நான் நெருங்குவதை அதிகப்படுத்துவேன். ஷுக்ர் செய்வதனால் நீங்க என்கிட்ட வர்றீங்க, நெருங்குறீங்க. அந்த நெருக்கத்திற்காக வேண்டி நெருங்கக்கூடிய அந்த நிலை ஏற்பட்டால், அந்த ஹாலத் உங்களுக்கு தெரிந்தால், அதற்காக வேண்டி நீங்கள் நன்றி செலுத்தினால் உங்களின் பக்கம் நான் வருவேன். அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்களா, நஃபிலான வணக்கங்களை அதிகமாக செய்வதன் மூலமாக என்னுடைய அடியான் என்னிடத்தில் நெருங்கி வருகின்றான். என்னிடத்தில் அவன் நெருங்கி வரும் பொழுது
அவன் ஒரு ஜான் வந்தால் நான் ஒரு முழம் அவனிடத்தில் நெருங்கி வருகின்றேன். அவன் ஒரு முழம் நெருங்கி வந்தால் நான் 2 முழம் அவனிடத்தில் நெருங்கி வருகின்றேன். அவன் என்னை நோக்கி நடந்து வந்தால் நான் அவனை நோக்கி ஓடி வருகின்றேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸை சொல்லுகின்றார்களா, அந்த கருத்து. வலஇன் ஷகர்தும் தகர்ருபி இலைக்கும் லஅஸீதன்னக்கும் ஃபில் மஹப்பா, நான் உங்களிடத்தில் நெருக்கமாக நெருங்கி வருவதற்கு நீங்கள் நன்றி செலுத்தினால், உங்களிடத்தில் நான் நெருங்கி விட்டேன் என்பதற்கு நீங்கள் நன்றி செலுத்தினால் என்னை பற்றி உள்ள மஹப்பத்தை உங்களுக்கு நான் அதிகப்படுத்துவேன். அல்லாஹ் மஹப்பத் வைக்கிறது என்பது ரொம்ப பெரிய விஷயம். இப்போ இங்கே பாருங்க, அல்லாஹ்வுடைய ஷுக்ருக்கு அல்லாஹ்வுடைய தௌஃபீக் கிடைப்பது, அதன் காரணமாக அல்லாஹ்வுடைய தகர்ருபு கிடைப்பது, அல்லாஹ் இவரின் பக்கம் நெருங்கி வருவது, இவை அனைத்தை விட மஹப்பத்து பெரியது அப்படிங்கிறது விளங்குது. அல்லாஹை மஹப்பத் வைப்பது பெரியது. அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஹப்பத்தை பற்றி, அல்லாஹ்வை மஹப்பத் வைப்பதை பற்றி கேட்கும் பொழுது, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஹுப்பக வ ஹுப்ப மன் யுஹிப்புக, உன்னுடைய அன்பை நான், உன்னுடைய மஹப்பத்தை நான் வேண்டுகின்றேன், உன்னை யார் மஹப்பத் வைக்கின்றார்களோ அவர்களுடைய அன்பையும் வேண்டுகின்றேன். அல்லாஹும் மஜால் ஹுப்பக அஹப்ப இலைய மினல் மாஇல் பாரித், உன்னுடைய அன்பை எனக்கு நீ ரொம்ப பிரியமாக ஆக்கி வைப்பாயாக குளிர்ந்த தண்ணீரை விட, நீரை விட என்பதாக சொன்னார். அரபு நாட்டில் அந்த குளிர்ந்த நீர் கிடைக்கிறது, தண்ணி கிடைக்கிறதே கஷ்டம் குடிக்கிறதுக்கு. அதில் குளிர்ந்த நீராக இருந்தால், ஐஸ் வாட்டராக இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த இதில் எப்படி இருக்கும்? அது மாதிரி கடுமையான தாகம் உள்ள ஒருவனுக்கு ஒரு ஐஸ் வாட்டர் கிடைக்குதுன்னு வச்சுங்க, எப்படி இருக்கும்? எவ்வளோ மஹப்பத்தாக இருக்கும் அது. அதை விட எனக்கு அந்த ஐஸ் வாட்டர், குளிர்ந்த தண்ணீர் எவ்வளவு பிரியமோ அதை விட உன்னுடைய மஹப்பத்தை எனக்கு பிரியமாக்கி வைப்பாயா என்று கேட்க சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கேட்டார்கள், கேட்க சொன்னார். சரி, அப்படி மஹப்பத்தை நான் அதிகப்படுத்துவேன். வலஇன் ஷகர்துமல் மஹப்பா, சரி மஹப்பத்து கிடைச்சிச்சு, அந்த மஹப்பத்துக்கு நீங்கள் நன்றி செலுத்தினால் லஅஸீதன்னக்கும் ஃபீ மஹப்பத்தி லக்கும், உங்களை நான் அன்பு வைப்பதை அதிகப்படுத்துவேன். உங்களுக்கு நீங்க என்ன அன்பு வச்சீங்கன்னா நான் உங்களை அன்பு வைப்பேன் திருப்பி. அப்போ அல்லாஹ்வை நாம் அன்பு வைப்பதை விட, மஹப்பத் வைப்பதை விட அல்லாஹ் நம்மை மஹப்பத் வைப்பது ரொம்ப சிறந்தது, ரொம்ப பெருசு. அது சரி. வலஇன் ஷகர்தும் மஹப்பத்தி லக்கும், நான் உங்களை பிரியம் வைப்பதற்கு நீங்கள் அந்த நிலை ஏற்பட்டு அதற்கு நீங்கள் நன்றி செலுத்தினால் லஅஸீதன்னக்கும் பில் ஜத்பா இலைய, என் பக்கம் நீங்கள் ஒரு பேரின்ப நிலை ஏற்படும். ஜத்பத் அப்படின்னு சொன்னா, அதாவது என்ன சொல்றது, பெரிய ஜதுபில் இருக்கிறார் அப்படின்னு சொல்லுவோம். ஜதுப்னு சொன்னா அதே நிலை, அதே எண்ணம், வேறு எந்த பொருளுடைய எண்ணமும் இருக்காது. அல்லாஹ் தஆலாவை பற்றி உள்ள மனதை பறிகொடுக்கக்கூடிய சூழ்நிலை, அந்த நிலையிலே உங்களுக்கு அந்த நிலையை நான் அதிகப்படுத்துவேன். வலஇன் ஷகர்தும் ஜத்பா இலைய, என் பக்கம் உங்களுடைய அந்த மனோ விருப்பத்தை நீங்கள் நான் அதிகப்படுத்தியதற்காக நீங்கள் நன்றி செலுத்தினால் லஅஸீதன்னக்கும் ஃபில் ஜத்பா ஃபில் பகாய், நிரந்தரமாக அது உங்களிடத்தில் மேலே சொல்லப்பட்ட எல்லா விஷயம் நிரந்தரமாக இருப்பதற்கு நான் உங்களுக்கு அதிகப்படுத்துவேன் என்று இப்படி சொல்லிக்கொண்டே போகின்றார்கள். இது சூஃபியாக்களுடைய கருத்து. அதாவது லஇன் ஷகர்தும் லஅஸீதன்னக்கும், நீங்கள் நன்றி செலுத்தினால் நான் அதிகப்படுத்தேன் என்பதற்கு ஏராளமான கருத்துக்கள் சொல்லப்பட்டு இருக்கின்றன. அதனால ஷுக்ர் செய்வது ஒரு மூமினான மனிதருக்கு மிக மிக அவசியமானது என்பதை அல்லாஹ் தஆலா சொல்லிய பின்னால அடுத்து அல்லாஹ் சொல்லுகின்றான், ஷுக்ர் செஞ்சா அதிகப்படுத்துவேன் அப்படின்னு சொன்னான். ஷுக்ர் செய்யலைன்னு சொன்னா என்ன? ஷுக்ர் செய்யலைன்னா என்ன அப்படின்னு கேட்டால் அதிகப்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. நீங்கள் ஷுக்ர் செய்தால், நன்றி செலுத்தினால் நான் அதிகப்படுத்துவேன், ஷுக்ர் செய்யாவிட்டால் அதிகப்படுத்த மாட்டேன் அப்படி இல்லை. இங்கே பாருங்க, கடுமையான ஒரு எச்சரிக்கை அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். வலஇன் கஃபர்தும், நீங்கள் நிராகரித்தால், அதாவது நன்றி செலுத்தாமல் நிராகரித்தால், இன்ன அதாபி லஷதீத், என்னுடைய தண்டனை கடுமையானது என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். என்னுடைய தண்டனை ரொம்ப கடுமையானது. இன்னொரு இடத்துல அல்லாஹ் தஆலா அறிவிக்க சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லுகின்றான், அறிவித்து விடுங்கள், இப்படி சொல்லிடுங்க அப்படிங்கிறான். நப்பி இபாதி அன்னி அனல் கஃபூருர் ரஹீம், என்னுடைய அடியார்களுக்கு நபியை நீங்கள் அறிவித்து விடுங்கள், அறிக்கை கொடுத்து விடுங்கள், தெளிவுபடுத்தி விடுங்கள், பிரகடனப்படுத்தி விடுங்கள். அன்னி அனல் கஃபூருர் ரஹீம், நிச்சயமாக நான் மன்னிப்பாளனாக இருக்கின்றேன், அருள் புரியக்கூடியவனாக இருக்கின்றேன் என்று சொல்லிவிடுங்கள். வ இன்ன அதாபி, அதே மாதிரி என்னுடைய தண்டனை ஹுவல் அதாபுல் அலீம், அதுதான் நோவினை தரத்தக்க வேதனை என்றும் சொல்லிவிடுங்கள்.
என்று அல்லாஹாலா சொல்லுகிறார். நன்றி செலுத்தவில்லை என்று சொன்னால் கொடுக்க மாட்டான் அப்படின்னு லேசாறதில்லை. நன்றி செலுத்தாவிட்டால் தண்டனை உண்டு, கடுமையான தண்டனை. இன்ன அதாபி லஷதி, நிச்சயமாக என்னுடைய தண்டனை கடுமையானது. நன்றி செலுத்துவது கட்டாயம் என்பதை இதன் மூலமாக அல்லாஹாலா நமக்கு தெரியப்படுத்துகின்றான். அதனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹாலா குர்ஆன்ல ஒரு ஆயத்தை சொல்லுகின்றான். அது துஆ, ஷுக்ர் செய்வதற்கு சம்பந்தமாக உள்ள துஆ. அதை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதாக சொல்லப்பட்டு இருக்கின்றது. ரப்பி அவுஸிஅனி அன் அஷ்குர நிஅமத்தகல்லதி அன்அம்த அலைய. அல்லாஹ்வுடைய தௌஃபீக், ஷுக்ருக்கு தௌஃபீக் கிடைப்பதற்குரிய துஆ இது. ரப்பி அவுஸிஅனி, யா அல்லாஹ் என்னுடைய ரப்பே, அவுஸிஅனி என்னுடைய மனதிலே உதிப்பை ஏற்படுத்துவாயாக. என்னுடைய மனசுல அந்த எண்ணம் வரணும், உதிப்பை ஏற்படுத்துவாயாக. அவுஸிஅனி அல்ஹிம்னி, எனக்கு அந்த உதிப்பை ஏற்படுத்துவாயாக. அன் அஷ்குர, நான் நன்றி செலுத்துவதற்கு, நிஅமத்தக உன்னுடைய நியாமத், உன்னுடைய பாக்கியத்திற்கு நன்றி செலுத்தக்கூடிய மனப்பான்மை எனக்கு தருவாயாக. அல்லத்தி அன்அம்த அலைய, எப்படிப்பட்ட நியாமத்துகள்? எனக்கு நீ அருள் புரிந்துள்ளாய். வஅலா வாலிதைய, என்னுடைய பெற்றோருக்கும் அருள் புரிந்துள்ளாயே. அப்படிப்பட்ட அந்த நியாமத்துக்கு நன்றி செலுத்தக்கூடிய பாக்கியத்தை எனக்கு தருவாயாக, மனப்பான்மையை தருவாயாக. தருவாகு, நீ பொருந்தி கொள்ளக்கூடிய நல்ல அமலை செய்வதற்குரிய மனோபக்குவத்தையும் மனோபாவத்தையும் எனக்கு தருவாயாக என்று கேட்கக்கூடிய அருமையான துஆ. ஷுக்ர் செய்வதற்கு, அதாவது இங்கே பாருங்க, ரெண்டு இது. எனக்கும், எனக்கு நீ செய்த அருள் நியாமத், என்னுடைய பெற்றோருக்கு நீ செய்த அருள். பெற்றோருக்கு என்ன அருள்? நான் வெளிவருவது, உலகத்திற்கு வருவதற்கு என்னுடைய பெற்றோர்கள் காரணமாக இருக்கின்றார்கள். வேற எதுவுமே செய்ய வேண்டாம், பெற்றோர் எதுவுமே செய்ய வேண்டாம். நீ என்ன கொடுத்த, எனக்கு சொத்து வச்சா, சுகம் கொடுத்தியா, என்ன செஞ்ச அப்படின்லாம் கேட்கக்கூடாது. எதுவுமே கொடுக்காவிட்டால், பெற்றோர் எதுவுமே கொடுக்காவிட்டாலும் கூட நான் இந்த உலகத்திற்கு வருவதற்கு பெற்றோர் காரணமாக இருந்தார்கள். அது பெரிய நியாமத். அதான் வாலா வாலிதைய. அது அல்லாத மற்ற நியாமத்துகள் எல்லாம் அதிகபட்சமானது, அதிகபட்சமாக கிடைக்கக்கூடிய நியாமத்துகள். நான் மனிதனாக உலகத்தில் வருவதற்கு காரணமாக அவர்கள் இருந்தார்கள், அதனால அது பெரிய நியாமத். அதனால கேட்க சொல்றாங்க, அன்அம்த அலைய வஅலா வாலிதைய. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டா, என்னுடைய பெற்றோருக்கு நீ செய்த அருள் அப்படின்னு சொல்றது, எனக்கு நீ அருள் செய்திருக்கின்றாய், அதாவது உன்னுடைய தீனை ஏற்றுக்கொண்ட முஸ்லீமாக, மூமினாக நான் இருப்பதற்கு அருள் செய்திருக்கின்றாய். அதே போன்று என்னுடைய பெற்றோரும் முஸ்லிம்களாக இருப்பதற்கு அருள் செய்திருக்கின்றாய். நான் முஸ்லிமான பெற்றோருக்கு பிறந்திருக்கின்றேன், என்னுடைய தாயும் தந்தையும் முஸ்லிம்கள் என்று சொன்னால் அது பெரிய நியாமத். சில மனிதர்கள் இருக்கின்றார்கள் உலகத்தில், அவர் முஸ்லீமாக இருப்பார், மூமினாக இருப்பார், நல்லடியாராக இருப்பார், பெரிய வலியுல்லாவாக கூட இருப்பார். ஆனால் அவருடைய பெற்றோர் காபிர்களாக இருந்திருப்பார்கள். அவங்க இந்த வாலா வாலிதைய அப்படிங்கிறது அவங்களுக்கு கிடைக்காது. அன்அம்த அலைய வஅலா வாலிதைய. அவர் இந்த துஆ ஓதலாமான ஓதலாம், அது வேற விஷயம். அல்லாஹ் சொன்னா ஓதுறேன் அப்படின்னு அர்த்தத்தில் ஓதுறது. அதனால காஃபிர், பெற்றோர் காஃபிருக்கு ஓதக்கூடிய துஆ அப்படின்னு அர்த்தம் அல்ல இதுக்கு. அல்லாஹ் சொன்னால் அந்த ஆயத்தை நான் ஓதுகின்றேன், அந்த துஆவை நான் செய்கின்றேன் என்று அர்த்தம். சரி, இது ஷுக்ருக்காக வேண்டி, ஷுக்ர் கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஓதப்படக்கூடிய துஆ என்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ல, ரெண்டு இடத்துல அல்லாஹ் சொல்லுகின்றான். அதுல இது ஒரு இடம், நல்ல அருமையான துஆ. லஇன் கஃபர்தும் இன் அஸாபி வலஇன் கஃபர்தும் இன் அஸாபி லஷதீத் என்று சொல்லி, நன்றி செலுத்தாவிட்டால் தண்டனை உண்டு, என்னுடைய தண்டனை கடுமையானது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகின்றான். மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா கொடுக்கக்கூடிய நியாமத்துகள் தடைப்படுவது என்பது மனிதர்கள் செய்யக்கூடிய நன்றி கட்ட தன்மையின் காரணமாகத்தான் என்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல எப்படி சொல்லுகின்றார்கள், இன்னல் அப்த லா யுஹ்ரிமு ரிஸ்க பிஸ்ஸன்பி யுஸீபுஹு. அவன் செய்யக்கூடிய, அவனுக்கு ஏற்படக்கூடிய பாவத்தின் காரணமாகத்தான் ஒரு மனிதனுடைய ரிஸ்க் தடை செய்யப்படுகின்றது அப்படின்னு. ஒரு அடியானுக்குடைய ரிஸ்க் தடை செய்யப்படுவது, ரொம்ப வறுமையாக இருக்குதுங்க, ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்குது, ரொம்ப சிரமமாக இருக்குது அப்படின்னு ஒருவர் சொன்னார்னா எங்கேயோ பாவங்கள் நிகழ்ந்திருக்குது அப்படின்னு அர்த்தம். அதனால் அவர் பாவம் செய்தவர் என்று நம்ம முடிவு செய்யக்கூடாது, நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும். பாவங்கள் செய்யாமல் பாதுகாத்து கொண்டால் ரிஸ்க் அதிகமாக வருவதற்குரிய வழி என்ற கருத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹதீஸில் குறிப்பிடுகின்றார்கள். அதனால அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கக்கூடிய நியாமத்துகள் உள்ளும் புறமுமாக, வெளியிலும் அந்தரங்கத்திலும் ஏராளமாக இருக்கின்றன. மனிதன் எண்ணினால் எண்ணி பார்க்க முடியாது என்று சொல்லுகின்றான்.
அதாவது முன்னால் உள்ள ஆயத்தில் சொல்லப்படுது, லா தொஹ்சூஹா, அந்த ஞாபகத்தை நீங்கள் எண்ணி முடிக்கவே முடியாது. ஒரு ஞாபகத்தை எடுத்துக்கொண்டாலும் கூட சரி, மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு ஞாபகம், அந்த ஒரு ஞாபகத்துக்குள்ளே இருக்கக்கூடிய பல கோடிக்கணக்கான ஞாபகத்துகளை எண்ணி பார்த்தால் மனிதன் எண்ணி முடிக்க முடியாது என்று சொல்லுகின்றான். அதனால ஏராளமான ஞாபகத்துகள், பல கோடிக்கணக்கான மனிதன். அது இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொன்ன ஒரு விஷயம் உங்களுக்கு முன்னால் சொல்லப்பட்டது போன இதில் நம்ம சொல்லியிருக்கிறோம். ஒரு மனிதன் ஹராமான ஒரு பார்வை, ஒரு விஷயத்தை கண்ணால் பார்த்தால் அவனுடைய கண்களை ஹராமுக்கு பயன்படுத்துகின்றான். இப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டால், அந்த கண்களை அல்லாஹ் தஆலா ரொம்ப அற்புதமாக வழங்கி இருக்கின்றான், கொடுத்திருக்கின்றான். இந்த கண்கள் பார்வை உடையதாக இருப்பதற்கு மனிதனுக்கு உடலிலே பல பொருள்கள் தேவைப்படுகின்றன. அந்த பொருள்களை எல்லாம் அல்லாஹ் தஆலா இந்த பூமியிலிருந்து விளைய வைத்து முளைய வைத்து அதை உற்பத்தி செய்து மனிதனுக்கு உணவாக, மருந்தாக, மற்ற பொருளாக தருகின்றான். அதை சாப்பிட்ட மனிதன் கண் ஒளி பெற்று அந்த கண்ணின் மூலமாக பார்க்கின்றான். இப்போ கண்களை பெற்றிருக்கக்கூடிய மனிதன் பூமியில் விளையக்கூடிய, உற்பத்தியாகக்கூடிய பல்வேறு விதமான பல நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பொருள்களை அவன் அனுபவிப்பதின் காரணமாக அந்த கண் பார்வை கிடைக்கின்றது. சரி, பூமியிலே விளையக்கூடிய அந்த பொருள்கள் எல்லாம் எப்படி விளைகின்றன என்றால், வானத்திலிருந்து மழை பெய்வதின் காரணமாக இந்த பொருள்கள் எல்லாம் உற்பத்தி ஆகின்றன. இவனுடைய கண் பார்வைக்கு இந்த பூமியும் தேவை, வானமும் தேவை. பூமியில் உள்ள பொருள்களும் தேவை, வானத்தில் உள்ள பொருள்களும் தேவை. சரி, இந்த பூமியையும் வானத்தையும் மலக்குகள் பாதுகாத்து கொண்டு இருக்கின்றார்கள் அல்லாஹ் தஆலாவுடைய ஏற்பாட்டின்படி. இந்த மலக்குகளுக்கு ரப்பாக அல்லாஹ் தஆலா இருக்கின்றான். ஒரு மனிதன் தன்னுடைய கண்ணின் மூலமாக ஹராமான ஒரு பார்வையை பார்த்த, ஒரு விஷயத்தை பார்த்தால், பூமியிலே இவன் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய பல நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான அந்த பொருள்களுக்கு நன்றி கொண்டவனாக ஆகிவிடுகின்றான். கண்களை ஹராமாக பயன்படுத்தினால் நன்றி கொண்டவனாக ஆகிவிடுவான். அதே மாதிரி வானங்களில் உள்ள பொருள்கள், மலக்குகள், அவர்களை அதை பாதுகாக்கக்கூடிய மலக்குகள் ஆகிய எல்லா பொருள்களுக்கும், எல்லா விஷயங்களுக்கும், எல்லா உயிரினங்களுக்கும் நன்றி இல்லாதவனாக மாறிவிடுகின்றான். பிறகு வானங்களையும் பூமியையும் இந்த இரண்டில் உள்ள எல்லா பொருள்களையும் படைத்த ரப்புக்கு மாற்றம் செய்தவனாக ஆகிவிடுகின்றான். அப்படியே வரிசையாக கொண்டு போறார். ஒரு மனிதன் ஹராமான ஒரு விஷயத்தை கண்களால் பார்ப்பதின் மூலமாக வானங்களில் இருக்கக்கூடிய பொருள்கள், பூமியில் இருக்கக்கூடிய பொருள்கள், வானங்களையும் பூமியையும் படைத்த ரப்பாகி அல்லாஹ் அர்ஷிலே இருக்கின்றான். அந்த அர்ஷு, அதாவது இந்த பிரபஞ்சம் முழுவதிலும் உள்ள எல்லா பொருள்களுக்கும் மாற்றம் செய்தவனாக ஆகிவிடுகின்றான் என்பதாக ஒரு அழகான கருத்தை எழுதுகின்றார்கள். அதனால ஒரு அல்லாஹ் கொடுத்த ஒரே ஒரு ஞாபகத்தின் மூலமாக தவறான ஒரு விஷயத்தை நாம் கையாளும் பொழுது எல்லா பொருள்களுக்கும் நன்றி கொண்டவனாக ஆகிவிடுகின்றான், ரப்புக்கு நன்றி இல்லாதவனாக ஆகிவிடுகின்றான். அதனால்தான் இங்கே வலஇன் கஃபர்தும் இன்ன அதாபி லஷதீத் என்று அல்லாஹ் சொன்னான் என்று விளக்குகின்றார்கள். நீங்கள் மாறு செய்தால், நன்றி கொன்றால் என்னுடைய தண்டனை மிக கடினமானது.